ரைட். இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா ஆனந்த் அவர்கள் நமக்கு கர்மாவை பத்தி சில விஷயங்களை சொல்லுவாங்க. கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா, இந்த கர்மா தியரி எல்லாம் வந்துங்க. கர்மான கொஞ்சம் பயப்பட்டோம். அது ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் அனைவனுக்கு வணக்கம். என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த கர்மாங்கிறது வந்து ஆரம்பத்துல ரொம்ப பயப்பட்டோம். இப்ப நம்ம கர்மா தியாரி கிளாஸ்ல வந்து ஐயா எடுத்த கிளாஸ், ஆசி தம்பியா வெளிநடத்தின கிளாஸ் இதுல நிறைய பக்குவப்பட்டுட்டோம். இந்த பக்குவத்தை பத்தி தான் நான் பேச போறேன். ஞானம், ஆன்மீகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஞானம் எப்படி வருது, அது எப்படி நம்மளை ஆட்கொள்ளுதுன்னா, எனக்கு புரிதளவுக்கு நான் சொல்றேன். நான் ஐயா மாதிரி, ஆசை தம்பிய மாதிரி பெரிய ஃப்ரீக்வன்சி எல்லாம் வச்சு நான் பேச முடியாது. எனக்கு அறிவு கெட்டது நான் சொல்றேன். ஞானம் இப்போ வந்து குறிப்பா எடுத்துட்டா நமக்கு சுலபமா சொல்ற மாதிரி இருந்தால், இப்போ கண்ணதாசன் ஒரு காலத்துல வந்து தீக்கால மிகப்பெரிய கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா வச்சுட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா சுடுகாட்டில் ஞானம் பெற்றான்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு அதை போய் உட்கார்ந்து அங்கதான் தூங்குவாராம். அடிக்கடி சுடுகாட்டுல போய் தூங்குவார். ஸோ சுடுகாட்டுல வந்து ஞானம் பெற்றார். இது எப்படி நிகழ்ந்தது? அவருக்கு ஏன் சுடுகாட்டில் ஞானம் கொடுக்கணும்? புத்தருக்கு வந்து போதி மரத்துக்கு கீழே ஞானம் கொடுத்தாங்க கையால. போதி மரத்துக்கு கீழே அவர் ஞானம் பெறார். அப்ப இவர் இருந்த இடம் எங்கே, அவர் இருந்த இடம் எங்கே? அப்ப இவரை வந்து ஒரு ஆவி ஆட்கொழிச்சா என்ன? இது ஒரு பெரிய புதிர். அதுக்கு பின்னாடி பார்த்தா அவர் கிருஷ்ணா பாடல் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கார். எக்கச்சக்கமான படங்கள் எழுதியிருக்கார், கதை வசனம் எழுதியிருக்கார், பாடல் எழுதியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசப்படுது. ஸோ ஞானம் அங்கே எங்கேயோ ஒரு பக்கம் அவருக்கு வருது. ஸோ இங்கே தான் வரணும் கூட கிடையாது. இது என்னுடைய பாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னோட ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்து இவ்வளோ பெரிய பக்குவமெல்லாம் எனக்கு கிடையாது. நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு, இந்த ஆன்மீகத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் பாடுபட்டிருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு கடல். இந்த கடல்ல வந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை விடாது. அது எப்படியா இருந்தாலும் இந்த ஜென்மம் இல்லாலும் 2 ஜென்மம் போனாலும் அதை உங்களை கொண்டு போய் செலுத்திடும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடங்கள்ல இந்த குழுவில் வந்து நீங்க உள்ள பூந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நீங்க பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்கணும். அப்படி இருந்தால் ஒழிய இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியும். இடையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்டாய பணம் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஜென்மங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அந்த பொறுமை அவங்களை ஆட்கொள்ளலை. அவங்களுக்கு எடுத்துக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாகி போச்சு. இன்னைக்கு இவ்வளோ காலமாக நாங்களும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 மந்த்ஸ், ஒரு 9 மாதத்துக்கு மேலே இதில் வந்து உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னால், நீங்களெல்லாம் இப்போ பயணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த புரிதல், இந்த பொறுமை, இதை கூட நம்மளால் உட்கார்ந்து பார்க்க முடியலன்னு சொன்னால் எதுவுமே கிடைக்காது. இதுதான் உண்மை. நிறைய கர்ம விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு கர்மான நம்ம பயமே கிடையாது. இன்னைக்கு நம்ம போய் வெளியே சொன்னால் கர்மான பயப்படுவாங்க. நம்ம பயமே இல்லை நமக்கு. அது போயிடுச்சு. ஸோ இது நல்லது என்ன, கர்மா என்ன, கெட்ட கர்மா என்ன, நமக்கு எப்படி வந்தோம், இந்த கர்மா எல்லாம் இங்கே இல்லாமல் இங்கே வர முடியுமா, இத்தனை அனுபவங்கள் பட்டு அடியிட உதப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் இதே வழியில் பயணம்னு சொன்னாக்க நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. இப்போ இதே அவர் பேர் ஏதோ சொன்னாரு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு அடுத்து அருணகிரிநாதர், அதுக்கடுத்து பட்டினத்தார், இவங்கெல்லாம் எப்படி தவம் இருந்தால் வந்தாங்க? கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு தோணல், ஏதோ ஒரு ஆட்கொண்டு மனசுக்குள்ள ஒரு ஆட்கொண்ட உணர்வு. இந்த உணர்வை வச்சுக்கிட்டு அவங்க அதையவே பயன்பாடா ஒரு புரிதலாக வச்சுக்கிட்டு போனதுனால அருணகிரிநாதர் மலை மேலே போய், அவர் பண்ணாத வேலை கிடையாது, மலை மேலே போய் சூசைடு பண்ணுறார். அப்போ முருகன் வந்து அவரை கையில் ஏந்தி அவருக்கு காட்சி கொடுத்து ஞானத்தை கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கதைகளில் புராணங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கான நிகழ்வுகள் இருக்குது, இல்லை. அந்த மாதிரி நிறைய ஞானம்ங்கிறது சாதாரணமாக வராது. ஒன்றும் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு 20-25 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு இந்த பக்குவம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு யார் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பேசிட்டா பட்டுன்னு அடிச்சிருவோம். அப்புறம் தான் பேச்சு. அப்படி மூர்க்கத்தனமாக இருந்தோம். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து என்னுடைய சகோதரன் சகோதரி எல்லாருமே எனக்கு வந்து சொத்து பத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேரும் கொடுக்கல. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க எதுவுமே நமக்கு கொடுக்கல. எங்கள் அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் என்னன்னா எனக்கு தெரில. அது எனக்கு சேரணும் சேரக்கூடாதுன்னு இருந்திருக்கலாம், தெரியாது. அப்போ அன்னைக்கு பூரா அவங்க கூட நான் ஃபைட் பண்ணேன். ஆனால் ஃபைட் பண்ணி எந்த யூஸும் இல்லை.
அப்புறம் ஒரு ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, தேவையில்லைல வச்சுக்கங்கன்னு விரக்தியா வெளிய வந்துட்டேன். எனக்கு வேண்டாம். அதான் வேண்டாம்னு சொல்ல வார்த்தைய நான் முந்தா நாள் உங்கள்ட்ட பதிவு பண்ணியிருக்கேன். வேண்டாம் வச்சுக்கங்கன்ட்டேன். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி நானா ஒவ்வொரு ஃபீல்ட்ல பாடுபட்டு, அப்ப நான் முடிவெடுத்தேன். என்னுடைய ஜாதியில நான் கல்யாணம் பண்ணக்கூடாது. எனக்கு விருப்பமானவள நான் தேர்ந்தெடுத்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி, நான் விருப்பமான தேர்ந்தெடுத்து, என்னுடைய ஹிஸ்டரிய சொல்லி நான் மனம் புரிஞ்சுட்டேன். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஆப்ஸ் எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவர் கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கோம். காரணம் என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து தியானம் பண்றேன், தவம் பண்றேன். இவரு அ வ பாபாஜிட்ட தவம் பண்றேன். அந்த குகைகளுக்கு போய் பார்க்குறேன். இங்கெல்லாம் ஒவ்வொரு சமாதிகளுக்கு போறேன். அவர் எங்க தோன்றினார்? அவர் எங்க பிறந்தார்? அவர் பிறந்த இடம் நாகராஜான்னு ஒரு இடத்துல பிறந்தாரு. அந்த பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு, அவங்க ஊர்லாம் பார்த்துட்டு, அதுக்கு பின்னாடி மாணிக்கவாசர் இப்படி ஒவ்வொரு சித்தமார்லையும் நான் பார்த்துருக்கிறேன். ரமண மகரிஷி போய் உட்காந்துக்குவேன். அங்கே நம்ம இளையராஜா வருவார். இளையராஜா பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். இப்படிதான் நிறைய சம்பவங்கள் எனக்கு அதை தேட 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 எனக்கு நிறைய சம்பவங்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வாரம் ஒரு தடவை நான் ஏதோ ஒரு ஜீவ சமாதியில் இருப்பேன். அங்கே என்னுடைய அன்னதானம் நடக்கும். இதெல்லாம் பெருமைக்கு வெளியே சொல்லக்கூடாது. இது வரைக்கும் யாருக்கும் நான் எதுவும் தெரியாது. எனக்கு பிற்பாடு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் அதே மாதிரி இந்த இதில் வந்த பின்னாடி, இந்த ஆன்மீகத்துக்கு உள்ள நுழைஞ்ச பின்னாடி, சித்தத்தை பார்த்த பின்னாடி, எனக்கு இந்த நான்வெஜ்ஜோ எதுவுமே பிடிக்கிறதில்ல. எல்லாத்தையும் அவாய்டு பண்ணிட்டேன். அது கூட என் வீட்டில் விரும்புவாங்க. நான் அவங்கள வந்து யாரையும் வேண்டான்னு சொல்றது கிடையாது. அவங்க என்னைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு பண்ணிட்டு போகிறாங்க. அது தேவையில்லை. அப்போ ஐயா கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. நான் வந்து நான்வெஜ் போய் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கு ஒரு விடை கொடுத்தார். நீங்கள் சாப்பிட வேண்டாம், பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் அந்த செயல் வேண்டாம். அவங்க தேவைன்னா அவங்க போய் வாங்கி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வாங்கி கொடுக்குறோம் தவறு. அது கூட கர்மா, பேட் கர்மான்னார். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ என்னுடைய இதை வந்து நான் சொல்கிறேன். அப்போது எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று நம்ம காட்டி கொடுக்குது. சரி, இதை விட எனக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், நான் ஒரு வீடு வாங்குறேன். என்னுடைய சுயத்தில் வீடு வாங்குறேன். அதுக்கு லோன் போடுறேன். இந்த லோன் போடும்போது எனக்கு ஒரு ராஜ்குமார் கிறிஸ்டியானிட்டி முந்தா நாள் ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பேன். அந்த ராஜ்குமார் இல்லை, இது இங்கே லோக்கல் ராஜ்குமார். அவர் மதுரை, இங்கே லோக்கல் நான் சொல்கிறேன். அந்த கிறிஸ்டியானிட்டி ராஜ்குமார் வந்து ரொம்ப ஒரு நல்ல இருந்த ஒரு பொசிஷன் இருந்தவர். என் வீட்டுக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுத்தவர். யூனியன் பேங்க்கில் வந்து அவர் ஒரு இதாக வச்சுருந்தாங்க. நிறைய பண்ணார். ஏதோ ஒரு விதத்தில் அவர் பாதிக்கப்பட்டார், நஷ்டப்பட்டு போகிறார். அப்போது என்னை ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொன்னார். நான் ஒரு நட்பில் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு ஒரு 21 சென்ட் இடத்த, நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், 21 சென்ட் எழுதி கொடுத்துட்டேன். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இது வரைக்கும் எனக்கு திரும்ப கொடுக்கல. நான் அவருக்கு எழுதி கொடுக்கும்போது அது சென்ட் 1.5 லட்சம் ரூபா போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு சென்ட் 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அவர் எங்கே இருக்காரு, எப்படி போனார், எதுவுமே தெரியலை. ஒரு பைசா கூட வாங்கலை. ₹1 நாணயம் கூட நான் வாங்கலை. இது வந்து என்னுடைய இல்லத்துக்கு எல்லா இடத்தாளுக்கும் தெரியாது, என்னுடைய புதல்வனுக்கும் தெரியாது. திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களை தெரியப்படுத்தவே இல்லை. ஏன்னா அவன் மேலே இவர் நம்பிக்கை வச்சிருக்கா, நல்ல ஆள், நமக்கு வீடு இதை லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, கூட எல்லாம் பார்த்து கொடுத்தாரு மாதிரி நம்புறாங்க. நான் அந்த நம்பிக்கைக்கு நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஏன்னா என்ன வந்து நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அது இவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க, இங்கே படியேறி போவாங்க. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எனக்கு இந்த பக்குவத்துக்கு நான் அந்த கர்மா கிளாஸ் வந்த பின்னாடி பாடி என்ன முடிவு பண்ணேன்னா, இத்தனை வருஷமாச்சு, அவர் எந்த சூழ்நிலை இருக்கா தெரியாது. இது என்னுடைய கெட்ட கர்மாவாக இருக்கலாம். ஒரு ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அவர் நான் பெரிய அளவில் ஏமாத்திருக்கலாம். ஸோ இது கூட பரவாயில்ல. அவர் இது வரைக்கும் நான் தேடவோ, எனக்கு அந்த பணம் வரும்னோ அந்த நம்பிக்கையில் எனக்கு கிடையாது. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த பக்குவத்துக்கு நான் இன்னைக்கு ஆளாயிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 ரூபா ஒருத்தன் கொடுக்கலனாலும் போய் சட்டையை பிடிச்சிருவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு இன்னைக்கு விட்டுட்டேன். காரணம் என்ன, நான் இந்த காசுக்குள்ளே வந்துட்டேன். வந்த பின்னாடி ஓகே, எங்கேயோ கொடுக்க வேண்டியது கொடுக்குறோம், இன்னைக்கு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அதை பற்றி மறந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெராக்ஸ் செட்டில் வச்சுருந்தேன். போன வாரம் அதையும் தூக்கி எல்லாம் எரிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது இருந்தேனே என்ன அப்படி மெமரிஸ் காமிச்சிட்டு இருக்கும். வேண்டாம். தியரி நமக்கு வந்து இது போச்சுன்னு சொன்னால் எனக்கு இதில் 10 மடங்கு வருங்கிற என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அடுத்தது என்னுடைய புத்தனுக்கு நீ ஒரு மாதக்குள்ள மேரேஜ் வச்சுருக்கிறேன். எனக்கே 15 to 20 லட்சம் வேணும். ஒரு 5 லட்சம் கிராஸ் பண்ணிட்டேன். இதையும் பூர்வமாக நல்லபடியாக நடத்திடுவேன். இவருக்கு கடமை முடிஞ்சோன்னா எனக்கு நான் டோட்டலாக ரிலீவ். ஏன்னா அவர் ஐடி ஃபீல்டு இருக்காரு, அவர் ஏர்ன் பண்ணுறாரு.
எனக்கு வரக்கூடிய மருமக ஐடி ஃபீல்டு இருக்காங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எதுவும் தேடலே இல்லை. என்னோட தேடல் பூரா ஞான தேடல், ஆன்மீகம் இப்படித்தான். இதையெல்லாம் தாண்டி ரியல் எஸ்டேட் தாண்டி நான் வந்து ஜெயலலிதா பேரில் வந்து ஒரு 10 வருஷ காலங்கள் என்னுடைய பூமியெல்லாம் விற்க முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜில் என் பூமி இருக்குது, ஆனால் எனக்கு காசு பண்ண முடியல. அப்போ நிறைய கடன் ஆச்சு. தென் கொரோனா வந்துச்சு, அதில் ஒரு இடி விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சரி ட்ராவல். நான் இந்த வந்து என்னுடைய நட்புகளை பார்த்தா பெரிய நட்புகளாக கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரு 3 சன்னியாசி தான் நட்பு. இந்த நட்பு என்ன சொல்லும், எப்போ பார்த்தாலும் இந்த வயசான மாதிரி எனக்கு அப்போல்லாம் ஃபீலிங் வரும். வயசான மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இரு, ஓடாத, துரத்தாத, இப்படியே சொல்லியிருப்பாங்க. என்னையா அது இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் வந்துக்குவேன். அந்த மாதிரி குருமார்கள் 2-3 பேர்லாம் இருந்தாங்க என் கூட. இன்றைக்கும் 2 குருமார்கள் இருக்காங்க, 3 குருமார்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னை ரொம்ப பக்குவப்படுத்தினாங்க. பக்குவப்பட்டு தான் இந்த லைனுக்கு நான் வந்தேன். அப்புறம் தான் என்ன பண்ணோம், நாங்கள்லாம் அந்த பத்ரிநாத், கேதார்நாத், இப்படி இந்தோனேசியா, அந்தமான்லாம் சுற்றுவோம். எல்லாம் அப்போ சுற்றுவோம். அப்போ சுத்த என்னாச்சுன்னா, ஏன் நம்ம ஒரு ட்ராவல் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நாங்கள் பேசுனது 3 பேர், அது 2 பேரும் எதுவுமே பண்ணலை. நான் ஆரம்பித்தேன். ஆரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்னு சொல்லி ஆரம்பித்து அதை ஒரு சிம்பிளாக போட்டு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் பாஸ்ட். இன்னைக்கு எனக்கு ஒரு நிறுவனம் ஆயிடுச்சு. இது எல்லாம் எப்படி நிகழ்ந்தது, என்னுடைய வைராக்கியம். அப்போது இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறேன், இந்த சித்த மார்க்கில் போகிறேன், பயணிக்கிறேன். எனக்கு என் மூளைக்கு என்ன எட்டுச்சோ அதை இன்னைக்கு நான் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கிறேன். எனக்கு பொறுமை வந்துடுச்சு. எனக்கு என்னுடைய தாய் அவங்க வந்து முதல்ல சின்ன வயசில் பாடும்போது எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா பாடுற, உன்னோட குரல் நல்லா இருக்கு, நீ பாடும்பாங்க. இது என் சகோதரியும் சகோதரம் ரொம்ப இலக்கணட்டமாக சிரிப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நினச்சிட்டு அழுவேன் நான். ஆமாம், எங்கள் அம்மா வந்து நீ கூப்பிட்டு உட்காந்துச்சு மடியில் படுக்க வச்சுட்டு, நீ பாடுப்பா, நீ அருமையாக பாடு அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி நான் நிறைய பாட ஆரம்பித்தேன். என்னுடைய குரல் வளம் அப்போ தான் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள், நம்ம எதையை நோக்கி போகிறோமோ அது நம்மளை நல்லபடியாக கொண்டு போகும். ஞானம் எப்படி வேணால் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் அன்னைக்கு கிடைக்கலையான்னு ஏக்கம் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு இந்த ஐயாலாம், நம்ம டாக்டர் ஐயாலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடியோ ஒரு 5 வருஷம் முன்னாடி கிடைச்சிக்கலாமே அப்படின்னு தோணுது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு 40-45 வயசில் இருந்திருந்தால் இன்னி பக்குவப்பட்டிருப்போமோ, இனி பல இடங்களில் ஜென்மங்கள் பாடுபட்டிருப்போமோ, நிறைய கொண்டு போயிருப்போமோ, தர்மம் செஞ்சுருப்போமோ தோணுது. இன்றைக்கி நிறைய தர்மம் பண்ணிகிட்ருக்குறோம் மறைமுகமாக, அதெல்லாம் சொல்ல முடியாது. சில இடங்களுக்கு ஜீவசமாதிகள் போயிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையுமே பக்குவமாக சொல்ல முடியாது. அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, எப்படி உட்காரோம், என்ன பண்ணுறோன்னு. இன்றைக்கி இந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சம்பவம் நடந்தது, நேற்றுக்கு நடந்தது, நேற்றுக்கு ஈவினிங். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். கிறிஸ்டல் எந்த அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு கிறிஸ்டல் வந்தது 9 மாதம் கழித்து. நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய யாரையும் தொந்தரவெல்லாம் பண்ணலை. எங்களுக்கு எப்போ நல்ல கர்மா வருதோ, எப்போ எங்களுக்கு கிடைக்குமோ அன்னைக்கு கிடைக்கும். இந்த ஆழ்ந்த உண்மையாக இருந்தோம். எனக்கு கிறிஸ்டல் வந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு என் பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன். லாஸ்ட் டைம் கோவா ட்ரிப் இருந்துச்சு, அது கூட நான் மறந்துட்டு போயிட்டேன். அது இங்கே வந்து கிளென்சிங்கில் போட்டு நான் போனோம் தான், வரல, தொடலை. இங்கே வந்து நேற்றுக்கு எப்போவுமே இப்போ பாக்கெட்டில் என் டிக்கெட் பாக்கெட்டில் கிறிஸ்டல் இருக்கும். நான் இப்போ கூட எடுத்துகிட்டு உஜ்ஜயினி கிளம்புறேன். அப்போது இந்த கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு நான் பயணம் பண்ணுறேன். ஸ்கூட்டரில் 2 வீலரில் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை வாங்க போகிறேன். வாங்க போகும்போது டிராஃபிக். என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நல்ல டிராஃபிக்கு. ஊட்டி மெயின் ரோட்டில் ஒரு பஸ்ஸு வந்து ஸ்லோவாக நிற்கிது, ஒரு டெம்போ ட்ராவலர் நிற்கிது. அதை கிராஸ் பண்ணி 2 வீலர் கிராஸ் பண்ணி போவேன். ஹெல்மெட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஆப்போசிட் பேங்க்கு, ஏடிஎம் சென்டரு. அந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு அந்த பால்காருக்கெல்லாம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அவங்க செட்டில் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு ஒரு வாரம் நிம்மதிங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கா போகிறேன். நான் கிராஸ் பண்ணிட்டேன், பஸ்கார் நிறுத்திட்டு எல்லாம் கிராஸ் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி 3 2 வீலர் போகுது. 4வது 2 வீலர் என்னுடைய 2 வீலர். ஒரு பையன் வந்து வேகமாக கொண்டு வந்து அடிச்சிட்டார். விழுந்துட்டேன். விழுந்து அது தூரம் வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். என்னுடைய முழங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண், இந்த பக்கம் மண், எந்த இடத்துல சிறு காயம் கூட கிடையாது. நான் உணர்வுபூர்வமாக நம்புறேன், இந்த கிறிஸ்டல் எங்கிருந்தாலும் என்னைய பதப்படுத்தும், பாதுகாக்கும் அப்படிங்கிறது. நான் வச்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஞாபகமெல்லாம் எனக்கு இல்லை. கிறிஸ்டல் எனக்குள்ளே இருக்குதுன்னு தெரியாது, வச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போது அவ்வளோ தூரம் போய் ஒரு சிறு கீறல் கிடையாதுங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இங்கே இருக்கவங்களாம் எப்படி சார் அப்படின்னு. அந்த பையன் வந்து, சாரி நான் ஏமாந்துட்டேன், ஸ்பீடாக வந்துட்டேன். தம்பி தப்பு இல்லை. ஆனால் அன்னைக்கு இதே மாதிரி வேறு யாராவது என்னுடைய நீ ஒரு 20 வயசுக்கு முன்னாடி அடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு அடி தான், அப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்றைக்கி அப்படி இல்லை. பரவாயில்ல தம்பி, தப்பு என்னுடைய, நான் சொல்கிறேன். அவர் தான் முட்டிக்கிட்டாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இல்லை தம்பி, நான் தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், நான் கொஞ்சம் நின்று வந்திருக்கணும்.
நான் அவசரப்பட்டேன், உண்மையில தப்பு இல்லைப்பா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் பைசா எடுத்துட்டு இந்த மண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, சரி அங்கே வந்து நமக்கு இந்த பப்ளிக்கில் விழுந்து எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிபட்டிருந்தா கூட இல்லைங்க நல்லா இருக்குன்ட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெத்தில் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பாத்ரூம் வந்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு எங்க காயமாக இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க, ஒரு கீரல் கூட கிடையாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, எப்படி இது சாத்தியக்கூறு? நம்ம சீலை விழுந்தாலே என்னுடைய தோல் ரொம்ப லேசாக இருக்கும், சும்மா நெகத்தில் இப்படி கீறினாலே பஞ்ச் ஆயிரும், காயமாயிரும். அப்போ இது எப்படி நிகழ்ந்துச்சு? அப்பதான் தோணுச்சு, அடடி கிறிஸ்டல் நான் கூட வச்சிருக்கேன். அது பெரிய ஒரு மிராக்கிளுங்க, மிச்சம் மிராக்கிள். டெய்லியும் டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், கிளென்சிங் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நம்ம பகப்படுத்திட்டு இருக்காங்க, பக்குவப்படுத்திட்டு இருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் இவ்வளோ ஏர்லியராக வச்சு உட்காந்து நம்ம அழகாக பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு படுத்தாலும் அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், விளக்கு பற்ற வைக்கணும், இத்தனை வேலையும் அழகாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்போ ஒரு மனிதன் வந்து சொல்லப்பட்ட விதிகள் சொல்றேன், சுப்ப முகூர்த்தத்தில் இந்த அதிகாலை வேளையில் மங்களமாக எந்திரிச்சு குளிச்சு நீட்டாக இருக்காரோ அவர் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் ஜெயிச்சிருவார். வேற எந்த வித வெற்றியாளன், அவர் மிகப்பெரிய வெற்றியாளன். ஆனால் அந்த வெற்றியாளனுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, நல்லது சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க, ஞானத்தை பற்றி சொல்றாங்க, இரையாற்றல் கொடுக்குறாங்க. இத்தனை சகோதர சகோதரிகள் எந்தெந்த நாட்டில் வந்து அது பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இதை நினைச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதே நடக்கும். இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இனி நிறைய பேசினா பேசலாம், என்னோட அனுபவத்தை நிறைய பேசுறதுக்கு நான் போர் அடிக்க நான் விரும்பலை. எனக்கு நல்ல இடத்துல நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அத்தனை சகோதர சகோதரிகள் யார் என்ன கேள்வி எப்படி வேணா கேட்கட்டும், இஷ்டம் இருந்தா பதில் கொடுங்க, இல்லையா விட்டுருங்க. கேள்வி கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அவர் கேள்வி ஞானத்திலே பிறந்தவர், அவர் கேள்வி கேட்ட நீ ஜென்மாக்கள் நிறைய இருக்கு. நீங்க தேவையில்லாம ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வர்றது, அது பண்றது இது பண்றதெல்லாம் வேண்டாம். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலையா விட்டுருங்க. இதை வந்து எப்படி மாசத்துக்கு ஒரு 2 டிக்கெட் ஒரு டிக்கெட் வந்து உள்ள வந்து கலையபுரம் பண்றாங்க, பண்ணிக்கிட்டு போறாங்க. அது அவங்க வந்து அவ்வளவுதான். நீங்க அழகா இதே மாதிரி தெளிவா வீடியோவில் ஓப்பன் பண்ணாமே நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி வாங்க, ஐயா நிறைய சொல்லிட்டு இருக்காரு. யாரும் பண்றதில்லை, பண்ணாதான் உங்களுக்கு இனிமே சரி தெளிவாவீங்க. நான் தவறாக சொல்லலை. எல்லாருமே இன்புற்று பெருவாழ்வு வாழணும், நம்ம ஞானம் பெறணும், நம்ம இனி நிறைய ஜென்மக்களை அனுபவிக்காம சீக்கிரமா முக்திக்கு போகணும். அதுக்கு உண்டான வழி நிறைய இருக்கு. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. நன்றிண்ணா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வந்து ஒரு கிறிஸ்டலோட பயன்கள் வந்து, அதாவது நீங்க வெறிய குறுகிய காலத்துல தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுலயே வந்துட்டு உங்களுடைய பயன்பாட்டை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நல்லா இருந்தது நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் வந்து 2 days 3 days 4 days சார், பெருமைக்கு சொல்லக்கூடாது, இது எப்படின்னு தெரியல. என்னை அறியாம எங்கெங்கேயோ இருந்தவங்கள என்ன கூப்பிடுறாங்க, சார் எங்க சைட் வச்சிருந்தீங்களா, அதில் எனக்கு சைட் கொடுங்க சார், இங்கே கொடுங்க சார், அங்கே சொல்லுங்க. பொருளாதாரம் என்னை தேடி வருது, என்ன ஃபாலோ பண்றாங்க சார், எனக்கு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, எப்படி சும்மா கிடப்பில் போட்டிருந்ததெல்லாம் கூப்பிட்டு எப்படி பேசுறாங்க. நிகழ்வு நடந்துருக்கு சார். நாளைக்கு 2 ரிஜிஸ்ட்ரேஷன் போகுது, நான் இல்லாமல் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஏதோ ஒன்று நம்மளை கொண்டு செலுத்துது. நிச்சயமா பெரிய இடத்துக்கு வருவோம், இந்த ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. எதை எடுத்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க. அதை ப்ரிப்பரேஷன் ஏதாவது விட்டுருந்தா யூடியூப்ல பாருங்க, இல்லைன்னா கூட ஆசி தம்பி ஐயா இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், எந்த கேள்விக்குறையில் எந்த கொஸ்டின் சந்தேகம் இல்லாமல் அதை பயன்படுத்துங்க. மகிழ்ச்சி. நன்றிண்ணா, நன்றி. அதுதான் இப்போ எப்போதுமே கிறிஸ்டல் உங்களுக்கு 2 வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து ஒரு இது கிளென்சிங் போட்டாலும் இன்னொரு இதை வந்து பயன்பாட்டிலே வச்சிருங்க. எப்போதுமே மறக்காதீங்க, அந்த ஒரு நினைவுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்டல் வந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நம்ம போக வேண்டாங்கிறது தான் ஐயாவோட அந்த முக்கியமான நோக்கம். 2 கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒன்னு கிளென்சிங்ல இருக்கும்போது இன்னொன்னு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாது, அதோட எனர்ஜி வந்து உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஐயா நேத்தி பேசும்போது நான் இதுக்குள்ள நேரடியா பேசும்போது சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தேன், சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். அதாவது நம்மளுடைய இதை வந்து நம்ம எப்படி செய்யறோம். இப்ப நம்ம வந்து ஒரு
நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, கிஃப்ட், தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கு, கேசிஎம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க இன்ஹேல் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதோட மாற்றங்கள் வந்து கண்டிப்பா நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. சில பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். அந்த 48 நாள் நீங்க அதை செய்யும் போது ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க காலையில எந்திரிச்சு உட்காருங்க, இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்க, ஒரு 6 மாசமா நீங்க ஒரு கிறிஸ்டலுக்காக வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்கும் போது அது முழு நம்பிக்கையோட செய்யுங்க. முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு 48 நாள் கழிச்சு அதோட பெனிஃபிட், இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்ததுக்கும் இந்த 48 நாள்ல நமக்கு என்ன மாற்றம் வந்தது அது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க. அந்த மிஸ்டேக் என்னங்கிறது உங்களுக்கு இவங்க இருக்காங்க, சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். எதுவும் இல்லைன்னா ஐயா கிட்டே கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி நடந்தது, இது மாதிரி நடக்கல, ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கறத சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து கேட்கலாம். கேட்கும் போதுதான் உங்களை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த தீபாவளி கிஃப்ட் எப்படி சாப்பிடணும் அந்த இது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா அதாவது நாங்க 10 நாள் 15 நாள் முன்னாடி அனுப்பிச்ச கேலண்டர் இப்பதான் கிடைக்குது சில பேருக்கு. அதுவே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சு, இல்ல அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகலையா. ஏன்னா கேலண்டர் இது வந்து முடிச்சே கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு நாங்க நிறுத்தி ஸ்டாப் பண்ணி. ஆனா இப்பதான் நிறைய பேர் கிடைச்சிருக்குன்னு வந்து மெசேஜ் போடுறாங்க, சில இது கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப இனிமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஆனா இந்த கேலண்டர் கிடைச்சவங்க இது பண்ணவங்க கரெக்டா அது தீபாவளி கிஃப்ட் காலையில எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி பில்லு தேவையில்லாம அதை மாத்தி சாப்பிட்டுடாதீங்க. அது தேவையில்லை. அதாவது சாப்பிடலாம், அது எப்ப எமர்ஜென்சியோ அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்களோ ஒழிய அது என்ன புரிதல்ங்கிறத கரெக்டா தெரிஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கான வீடியோ எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஐயா அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இப்ப நம்ம இமிடியேட்டா அது செஞ்சுட்டு அந்த விஷயமும் பண்ணிடலாம். இப்போ கர்மாவதி நிறைய விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு. ஐயா சொன்னாங்க சில பேர் வந்து குரூப்ல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அது கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு புரிதலோட இருக்கோம். நீங்க ஒரு 3 மாசமா இருக்கோம், 90 நாள் இருக்கும், 180 நாள் இருக்கும், 250 நாள் இருக்கும், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோட இருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு எப்படி அந்த புரிதல் வரும்? அது கண்டிப்பா வராது. அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, சில கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம பொறுமையா பதில் சொல்லணும். அப்படி ஒவ்வொருத்தர் சொல்லும் போது நமக்குள்ள என்ன புரிதல் இருக்கு, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், சோ அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க கேட்கிற கேள்வி நம்ம கரெக்டா உணர்ந்து சொல்றோமா அப்படிங்கறத நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும். சில பேர் அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு சில மனப்பான்மை வராது. ஐயோ என்னதான் சொன்னாலும் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. அவங்களுக்கு உண்மையான நம்ம ஞானத்தை கொடுக்குறோமா, இந்த கர்மா பத்தி நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா. ஏன்னா அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. சோ அவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நமக்கு தெரியாது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு பதில் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்கட்டும், அது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுப்போம். ஒரு ஃபுல் டே ஒரு விளக்கம் வேணாலும் கொடுப்போம். கர்மா என்னங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கோம். ஒரு சில பேருக்கு அது புரியல. அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் ட்ரை பண்றோம். அதை நம்ம கரெக்டா செய்வோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்போ கர்மால இப்போ நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாமே பிளஸ்டு பீப்புள். அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கேசிஎம்மா இருக்கட்டும், கிறிஸ்டலா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்ம கிடைச்சிருக்கோம், நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நமக்கு கிடைக்காத ஒருத்தர் வெளியில இருக்கிறாரு அப்படின்னா அவரு வந்து எப்படி இந்த கர்மாவை வந்து இது பண்ணி வருவாரு, அதை நினைச்சு பாருங்க. அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, நம்ம பிளஸ்டு பீப்புள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆன்மா வந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. அது கிடைக்கிறதுக்கே நம்ம முன்னாடி பிறவியில ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கணும். அது நல்லது பண்ணதுனாலதான் இப்போ வந்து இந்த கனெக்டிவிட்டியில இருக்கும். நம்ம குடும்ப உறவுகள் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். இப்ப ஐயா சொல்றத ஃபாலோ பண்றோம். இப்ப அடுத்த இந்த பிறவியில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பட்டுட்டு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம முக்தி அடைகிறதுக்கு எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து ட்ரை பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் இப்பவே ட்ரை பண்ணாதான் நம்ம இந்த பிறவியில இல்லைனாலும் அடுத்த பிறவியிலையாவது அந்த நிலையை அடைய முடியும். இப்போ நம்ம இது எதுவுமே கிடைக்காதவங்க, இப்ப கேசியம் கிடைக்காதவங்க, இல்ல இந்த 18 இறைக்கட்டளைகள் வந்து தெரியாதவங்க இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு என்னுடைய மைண்ட்ல ஒரு தாட் வந்தது. இதுக்கு எல்லாம் அந்த இறைக்கட்டளைகளுக்கும் இதுக்கும் சமமா வேற ஏதாவது இருக்கா? இது என்ன பண்ணா நம்ம வந்து மத்தவங்க, அதாவது நம்ம புரிஞ்சுக்காதவங்க, கர்மாற்றல் சிகிச்சை இல்லாதவங்களுக்கே யாருக்காவது வந்து இதுக்கு வந்து பண்ண முடியுமா, இது ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஈக்குவலண்ட் 18 இறைக்கட்டல்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட்னு ஒரு வேர்டு போட்டோம்னா அது வந்து ஒரே வார்த்தை அன்புங்கிறது மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை.
நானும் அதை யோசிச்சேன், வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது சொல்ல முடியுமா இது எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த உலகமே வந்து நம்ம எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் எல்லாரும் சொல்லலாம், புயல் பேசையினால, சூரியனால, சந்திரனால, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாண்டிங் கடவுள் எப்படி படிச்சிருக்காருன்னா, அன்புங்கிற ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு ஆற்றலுக்கு நேரா தான் அதை வச்சிருக்காரு. அது வந்து நீங்க லவ்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம், பாசம்னு சொல்லலாம், காதல்னு சொல்லலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அடங்குது. ஏன்னா நீங்க வந்து ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம நிறைய இறைக்கடல்கள் சொல்றோம், ஒரு மன்னிப்பு கொடுக்கறது, நன்றி சொல்றது, தர்மம் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம், மூல விஷயம்னு ஒண்ணு யோசிங்களா. ஒருத்தர் மேல நீங்க மன்னிப்பு கொடுக்கணும், கொஞ்சமாவது அவங்க மேல ஒரு நம்ம அன்போ இல்ல ஏதோ ஒரு இருந்தாதான் நீங்க மன்னிப்பு கொடுக்கவே முடியும். நீங்க ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்கு தர்மம் பண்ணணும்னா ஒரு அன்பு இருக்கணும், அன்பு இருந்தாதான் வந்து அந்த தர்மத்தையே நீங்க பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அன்போட நீங்க வந்து அன்பு வந்து மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆன மாதிரி தான். நீங்க வந்து இது இது வந்து அடுத்த நிலை தான். அந்த அன்போட நீங்க எதையுமே செய்யணும். எல்லார்கிட்டயும் அந்த மனநிலையை வந்து எப்போதுமே அதை மாத்திக்கவே கூடாது. யார் மேலேயும் ஒரு அன்பு, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு, அது அது வந்து அடுத்த விஷயம். நீங்க இப்ப நம்ம நண்பர்கள்ட்ட பேசுறோம், உறவினர்கள்ட்ட பேசுறோம், ஆபீஸ் கொலீக் கிட்ட பேசுறோம், இவங்க கிட்ட அன்பா பேசுறோம், எல்லாமே பண்றோம். தெரியாத ஆளுகிட்ட வந்து நம்ம ஒரு அன்பை பரிமாறுறோம் இல்லையா, அது வந்து அடுத்த நிலை. அது வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா, தர்மம் நம்ம கொடுக்கறது வெறும் பணம் தான் அப்படிங்கிறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல, இதுவும் ஒரு வகையான தர்மம். அதாவது உங்களை பார்க்கும்போதே ஒரு ஸ்மைல், ஒரு குழந்தைய பார்க்குறோம், குழந்தை பார்க்கும்போது உங்களை பார்த்து சிரிக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைய பார்த்து சிரிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த குழந்தை யாருன்னு தெரியாது, நமக்கும் யாருன்னு புரியாது, பட் அந்த குழந்தை சிரிக்குது நம்மளை பார்த்ததுக்குன்னா அதுக்கிட்ட உண்மையான ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அது நம்மளை பார்த்து சிரிக்குது. அதே அந்த குழந்தை வளர்ந்து ஒரு அளவு விஷயங்கள்லாம் புரிஞ்சு ஒரு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஆளை பார்த்து நான் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மனநிலை மாறிப்படும், உங்களுடைய மனநிலையும் மாறிடும். அதனாலதான் ஏன் எல்லாருமே குழந்தைய பார்த்ததும் வந்து கொஞ்சிறாங்க. யாருன்னே தெரியாது ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் பைக்ல எடுத்துட்டு போறாரு, இல்ல பக்கத்துல நிக்கிறாரு, இங்க ஒரு இடத்துல பாக்குறீங்க, பார்க்ல நிக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது குழந்தைய பார்த்தது எல்லாருமே சிரிக்கிறதுக்கான காரணம், அந்த குழந்தை முதல்ல உங்களை பார்த்து சிரிக்கும், ஏதாவது கையாட்டும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும். அது ஒரு கியூட்னஸா இருக்கும், அது விளையாடுறதா இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது செய்யும்போது தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே அதை பார்த்து சிரிப்பீங்க, அதுகிட்ட பேசணும்னு தோணும், அது தூக்கி கொஞ்சணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்போ ஒரு அன்புங்கிற ஒரு விஷயம் உங்களை வந்து நோக்கி வந்தது அப்படிங்கும்போது நீங்க உடனே வந்து அதுக்கான ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அப்போ வந்து நீங்க ஏதாவது கோவமா இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா கூட இமிடியேட்டாக நிறைய பேர் இந்த பெட் அனிமல் வளர்க்குறாங்க இல்லையா, நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, இந்த மாதிரி ஐயா ஏற்கனவே அதை சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதுனால எல்லாருமே வளர்க்கலாமான்னு நினச்சிக்க வேண்டாம், அது வளர்க்குறது கெட்ட கர்மான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் அது வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசனே உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கல, ஒரு வந்து அன்பு வந்து நீங்க வந்து பெறல, அதாவது வெளியில இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கல அப்படிங்கும் போது தான் நமக்கு வந்து அனிமல் கிட்டான அன்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா அது வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது, நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தியா, இதை செஞ்சியா, இதை பண்ணினியா, அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அது உங்ககிட்ட கேட்க போறது இல்லை. உங்களை பார்த்ததுமே பாசமா ஓடி வருது, உங்க மடியில உட்காருது, கொஞ்சுது, இந்த பக்கம் ஓடுது. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ அந்த அன்பு உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லா வந்து மைண்ட் ஃபுல்லா வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுறீங்க. ஸோ அதனாலதான் நீங்க வந்து அனிமல் கிட்டயும் மற்ற இதுகிட்டயோ வந்து நீங்க உங்களால வந்து க்ளோஸ் ஆகி இருக்க முடியுது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த பேஸ் லைன் வந்து இதுதான். அந்த அன்போட நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அந்த முக்கியமான அன்போடு மட்டும் இல்லாம ஒரு பற்றற்ற நிலை, நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஒரு பற்றற்ற நிலைக்கு நமக்கு போகும்போது தான் இது வந்து நமக்கு ஈஸியா கனெக்டிவிட்டி ஆகுது. எப்படி பற்றற்ற நிலை அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான். புத்தர் வந்து நைட்டு வந்து அவர் மனைவியோட இருந்தாரு, அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவரு எதுக்கு வெளியில போகும்போது அந்த டெத்தை பாக்குறாரு. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு நடந்துட்டு போறாங்க, கூனோட ஒருத்தர் நடந்து போறாரு. இவர் எல்லா விஷயத்தையும் வந்து அவர் பாக்குறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் படுத்து திங்க் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு இரவுல தான் அவர் வந்து அவரு வெளியில கிளம்பி போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் போயிருக்காரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு அப்படின்னா எதுக்காக போனாரு, என்ன விஷயம், ஏன் வந்து இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டப்படுற நிலைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது. ஸோ ஆசையை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டா நீங்க அடுத்த நிலையணுமா, இங்க ஆசையை விட்டுட்டு நீங்க போகணுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஆசைங்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய கடமைகளை செய்யணும். ஐயா சொல்றது, ஏன் வந்து ஒருத்தர் வந்து சாமியாரா போய் தான் எல்லாமே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் துறவரத்தெல்லாம் பண்ணணும்னா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் ஒரு அடுத்த நிலைக்கு போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுடைய கடமைகளை எல்லாத்தையும் நீங்க முடிக்கணும்.
மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் அதுக்கான என்ன இன்பமோ எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நிலையை வந்து அடையணும்னு ஐயா சொல்றாங்க. அப்ப இந்த நிலையை அடையணும்னா உங்களுக்கான கடமைகளை செய்யணும், உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே செய்யணும். அதையும் வந்து அந்த பற்று வந்து ரொம்ப அதிகமா நீங்க உங்க மைண்ட்ல ஏத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து நீங்க தொலைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய நான் பணத்தை இழந்துட்டேன். இப்ப இவ்வளவு நாள் வந்து அது வந்து நான் மைண்ட்ல வச்சுட்டு எப்ப கொடுப்பான்னு அவனுக்கு ஒரு கல்ஸ் கொடுத்துருந்தாரு. இவரும் அதை இது பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் இவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு, இது வந்து ஏதோ ஒரு கர்ம வினையினால அந்த பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே இவர் வந்து அதை விட்டுட்டாரு. இது 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 வந்து என்னுடைய கர்ம வந்து ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கறது அது விட்டுட்டாரு. சோ அந்த பற்றை விட்டுட்டாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நான் கிழிச்சு போட்டுட்டேன், எல்லாத்தையும் கொய்துட்டேன் அப்படின்னாரு. சோ இது வந்து இப்ப நானே வந்து எனக்கு சில பேர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, நானும் இன்னும் அந்த டாக்குமெண்ட் நான் வச்சுட்டு தான் இருக்கேன். சோ இப்ப இது என்னன்னா, இப்பதான் எனக்கே அந்த விஷயம் சொல்லுது. அப்ப வந்து நீயும் வந்து அந்த ஆள் எப்பயாவது பணத்தை கொடுப்பாரு, எப்பயாவது வருவாரு, உனக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து அந்த மைண்ட் செட் ஒண்ணு உள்ள கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்ப அதை வச்சிருந்தோம்னா அந்த பற்று இருந்தா உங்களுக்கு எப்படி நீங்க அடுத்த நிலையை அடைய முடியும்? கண்டிப்பா அடைய முடியாது. சோ ஒரு பற்றுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வாங்கிக்கணும். இது நமக்கு வர வேண்டியது, இது உண்மையிலேயே உங்களுக்கான பணம் அப்படின்னா அது உங்களை தேடி கண்டிப்பா வரும். எப்படி அவர் மூலியமா தான் வருமா அப்படின்னா ஐயா என்ன சொல்றாங்க, இது வந்து மனிதன் வழி அல்ல, இது கடவுளின் வழி. சோ அவர் உங்களுக்கு கொடுக்கணும் இல்ல அவர் மூலியமா தான் வரணும்னா அவர் மூலியமாவே வரும். அப்படி இல்லைன்னா இது வேற ஏதோ ஒரு வகையில கடவுள் உங்களுக்கு அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி அனுப்புவாரு. அதுவும் எப்படி அனுப்புவாரு, உங்களுக்கான அமௌண்ட்டை வட்டியோட நீங்க எவ்வளவு அதுக்கான கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாரு. ஸோ எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் போச்சுன்னா சரி ஓகே, அதுக்காக தான் வந்து நம்ம அந்த இதுல கூட நிறைய இது சொல்லியிருப்போம், யார் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, யாரையும் வந்து சேஸ் பண்ணிட்டு போகாதீங்க. நீங்க கேளுங்க, 3 தடவை கேளுங்க. 3 தடவையில உங்களுக்கு அந்த இது வரலைன்னா இப்ப ஏதோ ஒரு அது ஒரு கர்மா இருக்கு, இறைவன் மேல அந்த பாரத்தை போட்டுட்டு நீங்க உங்களுடைய இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதோட இது. அதே மாதிரி பற்றற்ற நிலையில பத்தி இன்னும் அழகா சொல்லணும்னா ஐயா சொல்லியிருப்பாங்க, தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாத மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை இருக்கணும். அதாவது தாமரை இலை எங்க இருக்கு, அதுவே தண்ணிக்கு மேலதான் இருக்கு, அது தரையிலயோ வேற கிரவுண்ட்லயோ இல்ல. ஒரு வாட்டர் பாண்ட்லயோ ஒரு குளத்துலயோ குட்டையிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் தாமரை இலை இருக்கு, தண்ணிக்கு மேல இருக்கு. ஆனா தாமரை இலைக்கு மேல வந்து நீங்க தண்ணியை ஒரு டிராப் விட்டீங்கன்னா அது ஒட்டாது, அது அப்படியே அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும், அது மேலே தான் இருக்கும். அப்படி போகும்போது அது ஏன் அப்படி போகுது, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாததுக்கு ரீசன் வந்து அது ஒரு பற்றற்ற நிலையை நமக்கு காட்டுற மாதிரி தான். சோ இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க எந்த ஒரு பொருள் வச்சிருந்தாலும் எந்த ஒரு லைஃப்ல நீங்க வந்து எந்த ஒரு நிலைனாலும் இது என்னோடது. இப்போ உங்களுடைய பையன் இருக்கான், நீங்க வந்து ஆசையா வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீங்க அதை வளர்க்குறீங்க, அவருக்கு எல்லா விஷயமும் பண்றீங்க, எல்லாமே பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வரும்போது அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் மனைவி கூட வெளியில போறாரு, வெளியில சுத்துறாரு, வேற விஷயங்கள் பண்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க முதல்ல குழந்தையில இருக்கிற பாண்டிங் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கூட நான் இருக்கமா வரமா அப்படிங்கிற மாதிரி சில பதில்கள் சொல்லுவாங்க. இதுல அதிகம் பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து அதிகம் பாதிக்கப்படுவாங்க. பாருங்க நான் எவ்வளவு விஷயம் என்ன செஞ்சேன், எது கேட்டாலும் இப்ப எனக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எது கேட்டாலும் பொண்டாட்டியை கேட்டு செய்யறான். இந்த பொண்டாட்டிகள் மேல மருமகள் மேல அம்மாக்களுக்கு சண்டை வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த பற்றற்ற நிலை தான். பற்றற்ற நிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இது எனக்கான பையன் வந்து என்னுடைய சொந்தம், எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க விடாம இறுக்கி பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மருமகள் மேல கோபம் வருது. அந்த கோபம் தான் வெளிப்பாடு தான் வந்து இவங்களுக்கு மேல அந்த ஈகோ அதிகமாகும் போது ரெண்டு பேருக்கும் அதுக்கான சண்டைகள் வருது. எப்போ வந்து இந்த பையன் இப்ப இவன் வந்து அவனுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையை வாழ வந்திருக்கான், என்னுடைய மகனாக இருந்தாலும் அவனுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கை வாழ வந்திருக்காங்கிறது எப்போ உணரும் போது அவங்க அந்த பிரச்சனையை ஈகோ விட்டுருவாங்க. மருமகள் கூட எந்த சண்டையும் போட மாட்டாங்க. இதுதான் இந்த பற்றற்ற நிலைக்கான ஒரு எளிமையான விளக்கம். ஆஹ் இப்போ ஐயா வந்துட்டாங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா தொடருவாங்க. நன்றி.
மைக் ஓகேவா? இது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல? தூங்கிட்டேங்க. ஓகே, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். ம். காலை வணக்கம் நல்லா ஐயா. இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. ஸோ அந்த பேர் வைக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னையோட முடிச்சிடலாம். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல வந்து ஒரு ஒரு டவுட்டு போட்டிருக்காரு. முதல் 3 மாதங்கள் வந்து சில ஏரியாவில் முதல் 3 மாதங்கள் வந்து குழந்தைக்கு குலதெய்வம் பேர் வைப்பாங்க. அந்த குலதெய்வம் பேர் வச்சு ஒரு 3 மாதம் கழிச்ச பிறகு அப்புறம் வேற பேர் வைப்பாங்க சார். இது சில ஏரியாவில் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சகோதரர். அது தப்பு. அதாவது குழந்தைக்கு பேர் வந்து உடனே வச்சிடணும். அது குழந்தை மேக்சிமம் வந்து ஒரு அந்த வீட்டில் குழந்தைய தொட்டில் போட்டு அடைக்கிறாங்க இல்லையா, அப்பயே பேர் வச்சிடலாம். அப்பயே பேர் வச்சிடலாம். அதுக்காக 3 மாதம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே அதோடைய கர்ம அனுபவிக்கு தான் வந்துடுது. அதாவது அதனுடைய மேஜர் போர்ஷன் வந்து முதல் 6 வருடங்கள் வந்து குழந்தைக்கு அம்மானுடைய கர்மாவும், அடுத்த 6 வருடங்கள் வந்து அப்பானுடைய கர்மாவும் தான் மேஜராக ஒர்க் பண்ணும். பட் குழந்தையுடைய கர்மாவும் இருக்கும். அந்த பிறந்த குழந்தையுடைய கர்மாவும் வேலை செய்யும். பட் மேஜராக ஒர்க் பண்ணுறது வந்து முதல் 6 வருடங்கள், பிறந்ததுலேருந்து முதல் 6 வருடங்கள் அம்மானுடைய கர்மா தான் டாமினண்ட்டாக ஒர்க் பண்ணும். அடுத்த 6 வருடங்கள் அப்பானுடைய கர்மா தான் டாமினண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ 12 வருஷம் முடிஞ்ச பிறகு 13வது வருடம் ஆரம்பிக்கும் போது தான் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையினுடைய ஓன் கர்மா ஃபுல் 100% ஃபுல் ஸ்விங்கில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பேர் வைக்கிறதுன்னு போது நீங்கள் டே 1லேருந்தே அந்த பேரை சொல்லி கூப்பிடலாம். பட் ஒரு 1 வீக் 10 டேஸ் அந்த நாள் வச்சு போடுவாங்க. 9ஆம் நாள், 11ஆம் நாள், 13ஆம் நாள், இந்த மாதிரி சில நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து அந்த குழந்தைக்கு அந்த தொட்டிலில் போட்டு பேர் வைப்பாங்க. அப்படி தான் வைக்கிற மொழியை 3 மாதம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்படியே 3 மாதம் கழிச்சு பேர் அது தப்பு. அப்படி பண்ண வேண்டாம், உடனே வச்சுருங்க. அந்த 3 மாதம் அப்படியே வச்சுருந்தா கூட அந்த 3 மாதங்கள் வந்து குலதெய்வம் பேரை வைப்பாங்க சார். குலதெய்வம் பேர் வச்ச பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு வேற பேர் செலக்ட் பண்ணி வைப்போம் சார் அப்படின்னு சொல்லி அது தவறு. அப்படி கிடையாது, அப்படி வைக்கக்கூடாது. அது மாதிரி பேர் வந்து அப்பா பேரில் கொஞ்சம், அம்மா பேரில் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அப்படிதான் கிடையாது. நீங்கள் அப்பா பேரில் வச்சாலும் சரி, அம்மா பேர் வச்சாலும், வேற ஏதோ சம்மந்தமே இல்லாத பேர், சினிமாக்காரங்க பேர் வச்சாலும் சரி, நடிகை பேர் வச்சாலும் சரி, நடிகர் பேர் வச்சாலும் சரி, உங்களுடைய கர்மா தான் வேலை செய்யும். நீங்கள் நடிகர் பேர் வச்சாலும் சரி, நடிகை பேர் வச்சாலும் சரி, அரசியல்வாதி பேர் வச்சாலும் சரி, வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர் வச்சாலும் சரி, எந்த பேர் வச்சாலும் அந்த குழந்தைக்கு வேலை செய்யறது வந்து உங்களுடைய மெயினாக வேலை செய்யும். அதனால வந்து அப்பா பேர்ல பாதி, அம்மா பேர்ல பாதி அப்பெல்லாம் வைக்க வேண்டாம். அதுக்கு என்ன பேர் முறையாக வைக்கணுமோ அந்த பேர் வைங்க. இதையும் அதை சேர்த்து வைக்கணும்னா அது உங்கள் குழந்தை தான். அது குடம்புல 2 பேரோட ஜீன் தான் வேலை செய்யும். அப்பாவோட ஜீன் வேலை செய்யும், அம்மாவோட ஜீன் வேலை செய்யும். 2 பேருடைய ஜீன் தான் 2 பேர் பாடியுமே அந்த குழந்தையுடைய உடம்புல வேலை செய்யும். 2 பேருடைய ஜீன் தான் அந்த குடம்புல வேலை செய்யும். அதனால அந்த மாதிரிலாம் வந்து இந்த பேரை கட் பண்ணி இப்படி புது புது பேர்லாம் வைக்காதீங்க. அதே மாதிரி பேருக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி வைங்க. பேருக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது சில பேர் இப்போ பேர் வைக்கிறாங்க, பட் தமிழில் மீனிங் இல்லை, பட் அது சான்ஸ்கிரிட்டில் மீனிங் இருக்குது, சமஸ்கிருத்தில் மீனிங் இருக்குது. அது அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மொழி மாறினாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்போ ஒரு பேர் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி பேர். நீங்கள் வந்து தமிழ்லையும் சரி, வடமொழிலையும் சரி, சமஸ்கிருதத்துலையும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்கும். நீங்கள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அது ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தோடு தான் பேர் வைப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இன்னைக்கு பெரும்பாலும் அது அர்த்தமே கிடையாது, மீனிங்கே கிடையாது. ஏதோ ஒன்று இப்போ பாருங்கள், அப்பா பேரில் 2 எழுத்து, அம்மா பேரில் 2 எழுத்து, ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னார் சகோதரர், அது ஒன்றுமே மீனிங்கே இல்லை. அது எந்த காரணமே, அதுக்கு என்ன காரண பேர் இருந்தால் எந்த பேருமே இல்லை, அதுக்கு மீனிங்கே இல்லை. அது புதுசாக ஒரு பேர் உருவாக்காங்க. அந்த வைப்ரேஷனில் அது முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி அவாய்ட் பண்ணலாம். இப்போ அந்த காலத்துலலாம் சாமி பேர் வைப்பாங்க. அந்த காலத்தில் இப்போல்லாம் மாறிட்டாங்க. சாமி உழுந்து கும்பிட்றாங்க, அந்த சாமி பற்றி கண்டுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், பழைய காலத்துலலாம் பேர் பாருங்கள், ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் சாமி பேராக தான் இருக்கும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, பெரும்பாலும் 90% சாமி பேராக தான் இருக்கும். ஏதோ ஒரு கடவுள் அது பேர் முருகன்,
சிவன், பெருமாள், அம்பாள், லலிதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சாமி பேரை தான் வைப்பாங்க. பெரும்பாலும் அப்படிதான் வைப்பாங்க. இல்லை சான்ஸ்கிரிட்ல வச்சாலும் அதுக்கு பேர் இருக்கும். இப்போ லதான்னு பேர் வைக்கிறாங்க. லதானா என்ன மீனிங் தெரியாது யாருக்கும். லதானா என்ன, லதானா என்ன பேர் தெரியாது. லதானா கொடின்னு அர்த்தம். கொடி, கிளைம்பர் சொல்லணும், கொடி, பறவைகின்ற கொடி பார்த்தீங்கன்னா லதா அப்படின்னா கொடின்னு அர்த்தம். ஸ்வர்ண லதா அப்படின்னா பொற்கொடின்னு அர்த்தம். அப்போ தமிழில் பேர் இருப்பாங்க, பொற்கொடின்னு இருப்பாங்க, பொற்கொடி அப்படின்னு பேர் இருப்பாங்க முடியும். அந்த பொற்கொடி என்ற பேர் தான் சான்ஸ்கிரிட்ல ஸ்வர்ண லதா. லதானா கொடி, ஸ்வர்ணம்னா தங்கம், தங்க தங்க கொடி, தட் இஸ் பொற்கொடின்னு தமிழில் பேர் இருப்பாங்க, பொற்கொடி அப்படின்னு. பொற்கொடின்ற பேர்னோட ஈக்குவலன்ட் வந்து ஸ்வர்ண லதா. ஸ்வர்ண லதா பொற்கொடி, ஸ்வர்ணம் பொன், கொடி கிளைம்பர், கொடி சொல்லணும் அது. அப்போ ஸ்வர்ணலதா பொற்கொடி, இந்த மாதிரி மீனிங் இருக்கும். அப்போ ஸ்வர்ணலதான்னு சான்ஸ்கிரிட் நேமு, பொற்கொடின்னு தமிழ் நேம். அது மாதிரி ஒரு பொருளோட இருக்கிற மாதிரி வைங்க, கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பொருளே இல்லாத ஏதோ ஒரு பேர், 2 பேர் 4 பேர் சேர்த்து சாக்கோர் சொன்னாரே, அது மாதிரிலாம் பேரெல்லாம் வைக்காது. அது மாதிரி வைக்க வேண்டாம். முக்கியமாக அது அது லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அந்த குலதெய்வம் பேருன்றது தயவு செஞ்சு அதை பற்றி பேசின பெரிய சப்ஜெக்ட் அது. புதுசாக வந்தவங்களுக்கு தான் புரியாது, பழையவங்களுக்கு தெரியும். குலதெய்வம்னு ஒன்று சத்தியமாக கிடையாது. குலதெய்வம் அப்படின்னு சத்தியமாக கிடையாது. அதை நாமளாக உருவாக்கி கொண்ட முறை. அப்போ இந்த ஜாதக கட்டத்தில் போயிட்டு இந்த இதில் போனால் குலதெய்வம் பேரை கண்டுபிடிச்சிக்கலாம். குலதெய்வம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ஒரு ராங்காக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இட் இஸ் குவைட் ராங். படித்தவன் பாட்டை கெடுத்தான், ஏதுனவன் ஏட்டை கெடுத்தான், அந்த பழமொழி இருக்குதான். படித்தவன் பாட்டை கெடுத்தான், ஏதுவன் ஏட்டை கெடுத்தான், அப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறி வந்துச்சு. குலதெய்வமே ஒன்று கிடையாது. அப்புறம் போய் ஜாதகத்தை போய் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி குலதெய்வத்தை வழிபடுங்கன்னா என்ன அர்த்தம்? தப்பு. அப்போ ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக யார் வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணி உடைச்சாங்களோ, யார் இருந்திருப்பாங்களோ அவங்கள வந்து கொலை தெய்வமாக கருத வேண்டும். அவர் தெய்வமாக்கிடக்கூடாது. அந்த கட்டத்தில் அது உள்ளே போனால் அது தெரியும். அது உள்ள டீப்பாக போனால் அந்த குடும்பத்தில் யார் எந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்காக நம்ம டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு நம்ம நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கணும், அந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் முறை, அந்த சிஸ்டம் தான் கரெக்டு. ஆனால் எனக்கு ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயிட்டு இதான் குலதெய்வம், முருகர் குலதெய்வமாக கும்பிட்டுங்க, விநாயகர் குலதெய்வமாக கும்பிட்டுங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. அது வேறு நிறைய பேரெல்லாம் இருக்குது. சும்மா எடுத்து விட்டா ஒரு 600 பேருக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 600 பேருக்கு மேலே இருக்கும். இந்த சுடலை மாடசாமி என்னென்னமோ பேர் இருக்குது. அது ஆண் கடவுள்கள் பேருக்கும் இருக்குது, பெண் கடவுள்கள் பேரும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே இருக்குது. அரௌண்ட் ஒரு 300 ஆண் சாமி பேராக இருக்கும், 300 பேருக்கு மேலே பெண் சாமி பேராக இருக்கும். ஒரு 600 பேர் பக்கம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான். இது எல்லாமே குலதெய்வம்னு சொல்லிட்டு இவன் கும்பிட்ற கடவுள். தமிழ்நாட்டில் குலதெய்வம்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. நார்த் இந்தியா குல்டேன்னு அதை குலதெய்வம் இதை வந்து அவங்க வந்து குல்தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நார்த் இந்தியாஸ் வந்து குல்தேவ்னா குலதெய்வம் அவங்க லாங்குவேஜில். அப்போ குல்தேவ்னுவாங்க. இங்கே குலதெய்வம் நம்ம சொல்கிறது. இந்த குலதெய்வம் கான்செப்ட் டோட்டல் தப்பு. யார் வந்து நம்ம ஃபேமிலியில் நமக்காக யாராவது ரொம்ப அட்டாச்சாக ஹெல்ப் டெடிகேட் பண்ணாங்களோ அதைத்தான் குலதெய்வமாக அங்கே காட்டப்படுகிறது. அந்த உறவு என்ன யாரும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த நன்றி கடனாக இருக்கும். அது ஜாதகத்தை போய் பார்க்க தேவை, நம்ம ஃபேமிலியில் பழகும் போதே தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் பின்னாடி அவங்க குலதெய்வம் மாறிடுறாங்க, நாம குலதெய்வம் ஆக்கிடுறது. உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், அவங்களையும் மேலே போட விடுறது இல்லை, நாமளும் மேலே போடுறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் லைவா என்னுடைய ஃபேமிலியே சொல்கிறேன். நான் குலதெய்வம்னா எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் தாத்தா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாராம். எங்கள் தாத்தா இறக்கும்போது எங்கள் அப்பா வந்து மேட்டூர் டேமில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்காரு. தாத்தா இறந்துட்டார். அப்புறம் தகவல் சொல்லி அப்புறம் அதுக்கு பிறகு அப்போ தாத்தா இறக்கும்போது அப்பா வந்து ஸ்டூடெண்ட். ஸ்கூல் தட் இஸ் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட். அப்பாவுக்கு மேலே ஒருத்தர் பெரியப்பா அவர் தான். பட் அவர் வந்து எங்கள் தாத்தா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் தாத்தா கிட்ட ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாராம். நல்லா பாருங்க, எங்கள் தாத்தா எனக்கு பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டார். தாத்தா கிட்ட கோச்சிக்கிட்டு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியல, அதெல்லாம் அப்போ சொல்லுவாங்க.
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் தண்ணி கொண்டு போகணும்னு போயிட்டார். அப்போ அப்பா இருக்கிறாரு. அப்பாவுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த காலத்தில் ஏதோ லவ் மேட்டர் போல இருக்குது, யாரையோ வந்து லவ் பண்ணியிருக்காரு போல இருக்குது. லவ் பண்ணுறதுக்கு வீட்டில் எங்கள் தாத்தா அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து கோயிலே போயிட்டு சூசைட் பண்ணிட்டாராம். நாங்கள் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலே போயிட்டு கோயிலில் போய் சூசைட் பண்ணிட்டாரு எங்கள் பெரியப்பா. ரெண்டாவது பெரியப்பா, ஃபஸ்ட்டு பெரியப்பா ஒன்று மாணிக்கம்னு சொல்லி, ரெண்டாவது வந்து ராஜு. அவர் அந்த காலத்தையே சூசைட் பண்ணிட்டுருக்கிறார். ஸோ அந்த 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 பாதிப்பை அதை வந்து இப்போ நான் வந்து எனக்கு அப்புறம் தெரிஞ்ச பிறகு அந்த ஆத்மாவை கிளிக் பண்ணி விட்டேன். அந்த ஆத்மா கிளிக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக விட்டேன். ஸோ அவர் பாருங்க, அவருடைய கர்மா, உனக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் ஒரு நாளைக்கு வந்து டெவலப் பண்ணி அவன் டெவலப் ஆகி வளர்ந்து உங்களெல்லாம் கிளிக் பண்ணி விடுவான்னு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. அவர் இத்தனை வருஷமும் இல்லை, நான் தான் பண்ணி விட்டேன். அவர் கிளிக் பண்ணி அது அந்த ஆத்மா அடுத்த லெவலுக்கு போகலை. அது என்ன சொல்லணுமோ, அதுக்கு என்ன சொல்லணுமோ, என்ன புரிய வைக்கணுமோ, எந்த உண்மைகளெல்லாம் உணர்த்தணுமோ அதை வந்து அனுப்பிச்சி விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மாணிக்கம் பெரியப்பா, அடுத்தது வந்து பெரியப்பா ராஜு, அடுத்தது எங்கள் அப்பா வடிவேலு. இவருக்கு பிறகு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இவர் தான் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு வராரு, அப்பா தான் பொறுப்பு வராரு. பாட்டி இருக்காங்க, அவ்வளோதான். பட் பாருங்க, பெரியப்பா அவர் எதையும் கண்டுக்கல, நீங்கள் எப்படியா போங்க அப்படின்னு போயிட்டாரு. ராஜு அவர் இறந்துட்டாரு. அடுத்தது எங்கள் அப்பா இருக்காரு, ஸ்டூடெண்ட்டு சின்னவங்களாம் இருக்காங்க. மொத்தம் வந்து 2 6 மொத்தம் 8 பேர், அப்பாவோட சேர்த்து 8 பேர். அப்போ கீழே தம்பிங்க இருக்கிறாங்க, தங்கச்சிங்க இருக்காங்க. தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க. வீட்டையும் பார்க்கணும், நடத்தையும் பார்க்கணும், சம்பாதிக்கவும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். பார்த்து ஒரு டெவலப் ஆகி வர்றாரு. எங்கள் அப்பா இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் குடும்பம் இல்லை, அந்தளவு டெவலப் பண்ணி விட்டார். சில காலங்களில் வந்து அவர் கூட பிறந்தவங்க அவர் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்க போது, கூட பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக, எங்கள் அத்தைகளும் சரி, சித்தப்பா பெரியப்பா மற்றவங்களாலும் சரி, சில மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கும் போது சொல்லுவார், எங்கள் அப்பா சொல்லுவார், ஏதோ நான் இந்த குடும்பத்துக்கு மூத்தவனாக இருக்கிறேன், பெரியப்பா அப்படி போயிட்டாரு, இன்னொரு பெரியப்பா இல்லை, நான் இருக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க முன்ன பின்னே நடந்துட்டா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்ன பண்ணுறது. அடுத்த பிறவியில் நல்லா நோட் பண்ணுங்க, என்ன பாயிண்ட் சொல்ல பாருங்க. அடுத்த பிறவியில் அவங்க யாரெல்லாம் நாங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எப்படி பிறக்குமோ தெரியாது. அடுத்த பிறவியில் யாரெல்லாம் எந்த ஊரில் எந்த இடத்துல எப்படி பிறப்போம்னு தெரியாது. இந்த பிறவியில் எல்லாம் ஒரு குடும்பத்தை பிறந்திருக்கோம். நான் இப்போ மூத்தவங்களாம் பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன், எல்லாரையும் அரவணைச்சு தான் நான் போகணும். நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் அரவணைச்சு தான் நான் போகணும். அவங்க முன்ன பின்ன மனசு நோக்கமாக நடந்துட்டா கூட அதெல்லாம் பெருசு பண்ணிக்கூடாது. நான் பெரியவன் தானே, நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ நானே கோச்சிட்டா எப்படி அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அப்போ அட்ஜஸ்ட், நான் சின்ன பையன் தான், அட்ஜஸ்ட். நீ கூட என்ன பண்ண தெரியுமா, எல்லாரையும் அனுசரித்து போகணும். எல்லாரும் முன்ன பின்ன ஏதாவது ஏடா உடமா அது பண்ணாங்கன்னா கூட அதெல்லாம் பெருசு பண்ணிக்கூடாது, கோச்சிக்கூடாது. அதெல்லாம் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை சொல்லுவார். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை. அதனால் அப்படிலாம் பார்த்து பெருசு பண்ணக்கூடாது, அதெல்லாம் பெருசு பண்ணி நீ கூட அப்படி தான் என்ன பண்ணும். நீன்னா எனக்கு பிறகு கூட உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தைங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் அனுசரித்து நீ என்ன வாழணும் தெரியுதா அப்படிங்குவார். சரிண்ணா அப்படி. அந்த குற்றம் பார்க்கும் சுற்றம் இருந்து இன்றைக்கி எங்கள் சிஸ்டர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும், எங்கள் அப்பாவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணும். நான் கூட சிட்டு வச்சுட்டு கொஞ்சம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பேன். படி வாங்கிறது, டென்ஷன் ஆகிறது, கோபப்படுறது அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் ஒதுங்கி நிற்பேன். எங்கள் சிஸ்டர் அப்படி இல்லை, எங்கள் அப்பா மாதிரி டிட்டோ. குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை தெரியுமா, அதெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அதுக்கெல்லாம் கோச்சிக்கூடாது. அப்புறம் இன்றைக்கும் கூட எங்கள் சிஸ்டர் நான் வந்து கண்டக்ட் பண்ணேன், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், பிஆர்ஓ சொல்லுங்க அப்படின்னு. பிஆர்ஓனா பப்ளிக் ரிலேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் எங்கள் சிஸ்டர். நான் கூட சிஸ்டர் கொஞ்சம் ஒதுங்கிப்பேன், இப்படி பண்ணிட்டாங்க சரி போ அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி நிற்பேன், அவ்வளோதான். கொஞ்சம் ஒதுங்குவேன். பட் படி வாங்குறது, திட்டுறது, போட்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியா, சரி ஓகே. பட் எங்கள் சிஸ்டர் இன்னமும் கிடையாது, எனக்கே அட்வைஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு, ஏன் அவங்க அப்படி சொன்னால் இதை பண்ணிட்டாங்க, தெரியா பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, அதுக்காக போய் கோச்சிக்கிட்டா, அதுக்காகலாம் பேசாமல் இருக்குதா, அதுக்காக கோச்சிக்காமல் இருக்குதா, அப்படிலாம் தப்பு அப்படின்னு எனக்கே அட்வைஸ் பண்ணணும். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எங்கள் ஃபேமிலியில் தான். குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை, கரெக்டு, நல்ல விஷயம், அப்படி தான் இருக்கணும். எங்கள் அப்பா கேரக்டர் அப்படியே வச்சுருக்குது, நல்லது தான். இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எங்கள் அப்பா வந்து எல்லாமே பார்த்து செய்கிறாரு. அவங்க வேணான்னா கூட செய்வார், அவங்க நெக்லெக்ட் பண்ணாலும் செய்வார், அவங்க அவமரியாதை பண்ணால் கூட செய்வார். என்ன பாருங்க, அவங்க அவமரியாதை பண்ணாலும் செய்வார், நெக்லெக்ட் பண்ணாலும் செய்வார், ஒதுக்கிட்டாலும் செய்வார், அவரை நேரடியாக குறை சொன்னாலும் செய்வார், மறைமுகமாக குறை சொன்னாலும் அதுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவார். அந்த பக்குவம் அவருக்கு வந்துருச்சு. அது ஒரு கிரேட் ஆத்மா, அது பெரிய ஆத்மா. அது அப்படி
இந்த மாதிரி எல்லா குடும்பத்தையும் இருப்பாங்க. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சு. இதை மாதிரி எல்லா குடும்பத்தையும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இறந்த பிறகு ஐயோ என் குடும்பம், ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் தம்பி பிள்ளை, ஏன் அண்ணன் பிள்ளை அப்படி சொல்லிட்டு அந்த பட்டுலேயே இருப்பாங்க. ஒரு முறை அப்பா இருக்கும்போது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருக்காரு, பேசிட்டுருக்காரு. பேசும்போது அப்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, தம்பி ரத்தனத்துக்கு ஒரு ஒரு நல்ல மருமகம் வேணும், தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தம்பிக்கு அவன் ரத்தனம் விளையாட்டாக இருக்கிறான், எங்கே போய் என்ன பார்க்குறான்னு சிப்பா பேர் ரத்தனம், என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கள், பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம். இது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பண்ணணும், பொண்ணு பாருங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா ஒன்றும் கேட்கல. சித்தப்பா வந்து நீ பொண்ணு பாருன்னா பார்த்து செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லலை, இவரே சொல்கிறாரு. தம்பிக்கு பொண்ணு இருக்குது, அவன் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, படித்து முடிச்சிச்சு, அதுக்கு கல்யாணம் பண்ணோம், நீ கொஞ்சம் யாராக இருந்தால் சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறீங்க ரைட்டு, எங்கள் ரிலேட்டிவ் தான், தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும் ஏன் சொல்ல சார்? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா, எங்கள் தங்கச்சிக்கு சித்தப்பா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொல்கிறீங்க, உங்கள் பையனுக்கு இளங்கோவுக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னாரு. அப்போ சார் தட் மீன்ஸ் இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு மனசில் இருக்கும். பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரே பையன், அவனுக்கு காலகாலத்தை கல்யாணம் பண்ணணும் இருக்கும். ஆனால் அதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் முதல்ல என் பையனுக்கு பொண்ணு பாருன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ண, தம்பி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பாருங்க, நல்ல மாப்பிள்ளையை பாருங்க, நல்ல மாப்பிள்ளையை பாருங்க, இந்த ஏரியாவில் பார்க்காதீங்க, இந்த ஏரியாவில் பாருங்க, இப்படி கூட பிறந்தவங்களா இருக்கிற மாதிரி பாருங்க, நல்ல குடும்பம். அவர் அதுக்கு ஒரு இது கூட லிஸ்ட், இந்த இப்படிலாம் பார்க்கணும்னு லிஸ்ட் கொடுக்குறாரு அவர். என் தம்பி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா இந்த மாதிரி பார்க்கணும்னு ஒரு டெபிஷன் கொடுக்குறாரு, இப்படி தான் பார்க்கணும், இப்படிலாம் பார்க்கணும்னு சொல்கிறார். அதை கேட்டு தான் அவரு சொல்கிறார். அப்போ பாருங்க, அப்பாவுக்கு வந்து தன் பிள்ளைக்கு பார்க்கறது கூட அப்புறம் தான், அப்புறம் பார்த்துக்கலாம், மகனுக்கு கல்யாணம் பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், அதுக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும். எங்கள் சித்தப்பா சித்தி கூட அவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்க மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா சித்தி கூட இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் கூப்பிட்டு முடியும். ஆனால் எங்கள் அப்பா போடுறாரு, என் தம்பி பொண்ணுக்கு இப்படிலாம் இருக்கணும். இது எதை காட்டுகிறது? அந்த ஓவர் அஃபெக்ஷன். அது ஓவர் அஃபெக்ஷன். இந்த ஓவர் அஃபெக்ஷன் இருக்கிறவங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா, இறந்த பிறகு குலதெய்வங்களாக மாறி விடுகிறார்கள். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓவர் அஃபெக்ஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இறந்த பிறகு அவங்க ஆத்மா சாந்தி அடையாது, மேலே போக மாட்டாங்க. ஐயோ என் தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் தம்பி பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் தம்பி வாடகை வீட்டில் இருக்கிறான், என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுது, எங்கள் அண்ணன் இப்படி இருக்கான், எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் தங்கச்சி பொண்ணுக்கு நல்ல ஜாப்பு கிடைக்கல, இப்படி அவங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்லேயே இவங்க இப்படி இருக்குது, இவங்க இப்படி இருக்குது, இப்படி இப்படியே நினச்சி அதுலேயே போவாங்க. இறந்த பிறகு அடுத்த லெவலுக்கு மேலே போகணும்னு தோணாது. தன் குடும்பம் கூட செகண்டு தான், இப்போ எங்கள் அப்பாவை கம்பேர் பண்ணால் அவர் வந்து தன் மனைவி தன் மக்கள், எங்கள் அப்பாவை கம்பேர் பண்ணால் தன் மனைவி தன் மக்கள் தன் பிள்ளைகள் அப்படின்றதுக்கு என்ன பண்ணாருன்ட்டு பார்க்கும்பொழுது, அதை சார்ந்த குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கூட பிறந்தவங்களுக்கு மற்றவங்களும் என்ன பண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு பண்ணதில் கால்பாங்க கூட எங்களுக்கு இல்லை. நல்லா வச்சுக்கிட்டார், அதையெல்லாம் எங்கள் அப்பா குறை சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா பார்த்து நல்லா வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு குடும்பத் தலைவன், அந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்க எங்கள் அம்மா கொடுத்து வச்சுக்கணும், அது மாதிரி அப்பா கிடைக்க பிள்ளைகள் நாங்களும் கொடுத்து வச்சுக்கணும். அது நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தார், அது குறையில்லை. ஆனால் எங்களுக்கு என்ன செய்தாரோ இதே மாதிரி பல மடங்கு அவங்க கூட பிறந்தவங்களும் மற்றவங்க செஞ்சார். அந்த அட்டாச்மெண்ட் தன் குடும்பத்தை விட மற்றவங்க நிறைய செஞ்சார். இந்த மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் குலதெய்வங்களாக மாறி விடுவார்கள். அப்போ நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவேன். இவங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க, குலதெய்வங்களாக மாறி நாமளும் என்ன பண்ணுறோம், இவங்க குலதெய்வமாக வழிபடுறோம். அவங்க நம்ம குடும்பத்துக்கு என்ன, அது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் தவறான கான்செப்ட். வந்த வேலையை முடித்தோம், டபுளுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடும். இதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதைத்தான் என்ன பண்ணால் குலதெய்வமாக நம்ம மாற்றிட்டாங்க, அவங்களும் குலதெய்வங்களாக இருக்கிறார்கள், நாம கொஞ்சம் வழிபடுகிறோம். இதை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அவங்க வந்தால முடிச்சாட்டு போயிடணும். அடுத்து அது டிவைன் பார்த்துக்கும், அது அவங்க பார்த்துக்குவாங்க. தம்பி பொண்ணு கல்யாணம் ஆகலையா, மகனுக்கு கல்யாணம் ஆகலையா, தம்பி பிள்ளைக்கு அண்ணன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையா,
தம்பி பொண்ணுக்கு இது நடக்கணுமா அது நடக்கணுமா எல்லாம் அவங்க டிவைன் பார்த்துக்குவோம். அந்த லெவலில் விட்டு போயிடணும். நான் தான் பார்க்கணும், நான் தான் செய்யணும், நான் விட்டா யார் பாப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு போகாமல் குலதெய்வங்களாகவே சுற்றிட்டு இருப்பாங்க. நாம் தான் குலதெய்வம் கும்பிட்டு இருப்போம். இந்த குலதெய்வங்கள் வந்து நாளடைவில் தெய்வங்களாக ஏதோ ஒன்று போட்டு வழங்கி கொண்டிருப்போம். இது வந்து ஒரு ஸ்டேஜில் குலதெய்வமாக அவங்க அடுத்த லெவல்லையே போகிறதுக்கு மேலே போகாம நாமளும் அவங்கள குலதெய்வம் கும்பிட்டு இழுத்து அடுத்த லெவலுக்கு போகாம நாங்கள் தடை செய்கின்றோம். கடவுளுடைய இன்டென்ஷன், கடவுளுடைய நோக்கத்தை குறிப்பிடுகின்றோம். ஆனால் பனிஷ்மெண்ட் நமக்கும் உண்டு. அதே மாதிரி அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து அடுத்தவங்க ஹேண்ட் பண்ணிட்டு போயிடணும். நான் என்ன பண்ணுறது, இவன் பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், இவன் நிலம் வாங்கணுமே, இவன் வீடு வாங்கணுமே, இவனுக்கு சொத்து பிரிக்கணுமே, இப்படியே உழைச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அவங்களும் அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. குலதெய்வம் கான்செப்ட் 100% தப்பு. குலதெய்வங்கள் சொல்லிக்கிட்டு இறந்து போய் மறுபிறவி எடுக்காத நம்ம குடும்பத்தின் மேலே ரொம்ப அக்கறை கொண்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் குலதெய்வம் உண்டாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படி தான் கும்பிட்றீங்க, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எங்கள் அப்பாவுக்கு நான் சில விஷயங்கள்லாம் புரிய வச்சு, பிரபஞ்ச ரகசியங்களை புரிய வச்சு, இறை ரகசியங்களை புரிய வச்சு, இதெல்லாம் அவருக்கெல்லாம் புரிய வச்சு சொல்லி அவர் அடுத்த லெவலுக்கு சென்ட் அப் பண்ணேன் நான். எனக்கு அது தெரியும், எனக்கு அது புரியும். அதனால நான் என்னுடைய அப்பாவுக்கு பிரபஞ்ச ரகசியங்கள், இறை ரகசியங்கள், என்னென்ன மாதிரி கட்டமைப்பில் நான் மனிதன் வர்றான், என்ன போறான் அப்படின்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சு அவரை இந்த 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 குடும்பப்பற்றை விட்டு, நீங்க உங்க கூட பிறந்தவங்க நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும்லாம் இல்லை, வந்தீங்க செஞ்சீங்க பண்ணீங்க, இதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிய வச்சு ஒரு ஹையர் லெவலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இதைத்தான் நம்ம எல்லாரும் செய்யணும். எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செய்தனோ, என்னுடைய தந்தைக்கு நான் என்ன செய்யணும் அப்படிதான் நம்ம செய்யணும். இது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இப்போ எங்கள் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எங்கள் அப்பா, சில குடும்பங்களுக்கு பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து இதே மாதிரி இருப்பாங்க. எங்கள் அப்பா ஸ்தானத்தில் பெண்கள் இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா எப்படி பார்க்குறாரு, குடும்பத்தை ஒருத்தர் பார்க்குறாரு, அதே மாதிரி பெண்கள் இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் பெண் குல தெய்வங்கள், பெண்களாக இருந்தால் பெண் குல தெய்வங்கள், ஆண்களாக இருந்தால் ஆண் குல தெய்வங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்படியே சுற்றியே வந்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளும் போக விட மாட்டோம். இது ரெண்டு பக்கமே தவறு. அவங்களும் பல ஜென்மங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, நாமளும் பல வகையில் பல ஜென்மங்களுக்கு கஷ்டப்பட்டு கட் பண்ணுங்க. இதுக்கு மேலே கட் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடை விட்டுடுங்க. குலதெய்வமெல்லாம் கிடையாது. குலதெய்வம்ன்ற தெய்வமே கிடையாது. நாம் அதாவது ஒரு உதவி வராங்க, ஒரு இது கேட்குறாங்க, நம்ம டைமில் செய்யும். அப்போ கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்கிறோம். கடவுள் மாதிரி வந்தீங்க, நீங்கள் தான் தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே அந்த தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதை அந்த தனி மனிதனுக்கு கொடுக்குறோம். தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும், தனி மனிதன் அந்த மரியாதையோடு நினைக்கணும். அவரே தெய்வமாக்கி கொடுக்கக்கூடாது. தெய்வம் மாதிரி வர்றாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, தெய்வம் மாதிரி வர்றாரு, உதவி செய்கிறாரு. அந்த நன்றி கடன் இருக்கணும். அந்த நன்றி கடனுக்கு நினைச்சு பார்க்கணும். அவருக்கு நம்மளா என்ன முடியும், நன்றி கடன் செய்யணும். அது செய்யுங்க, அது தப்பு இல்லை. பட் தெய்வம் தெய்வத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. தெய்வத்துக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் அந்த இடத்துல வைக்கணும். ஆனால் அவரே தெய்வம் மாற்றி கொடுக்க. இதுதான் நம்ம ஆட்கள் பண்ணுற பெரிய தப்பு. இதான் பண்ணுறாங்க. இது தெரியாததுனால தான் எம்ஜிஆர் கோயில் கட்டுறாங்க, ரஜினிகாந்த் கோயில் கட்டுறாங்க, கிருஷ்ணு கோயில் கட்டுறாங்க. நீ தெரியல யாருக்கு கோயில் கட்டணும், எது கட்டணும், என்ன புரியுது. மரியாதை வேற. எம்ஜிஆர் ஒரு மரியாதை, ரைட், ஓகே. அவர் வந்து பொன்மனச்சம்பல் வணங்கி வாரி கொடுத்து வணங்கினவர், அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணவர், ரைட், ஓகே. அந்த மரியாதை கொடுக்கணும், அவ்வளோ. அவர் தெய்வமாக கட்டக்கூடாது, கோயில் கட்டி கும்பிடக்கூடாது. குஷ்பு ஒரு நடிகை வந்தாங்க, நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த நடிக்கை உனக்கு பிடிக்குது, அதோட மரியாதை கொடுக்கணும், அதோடு போயிடணும். அம்மா நல்லா நடிக்கிறீங்கம்மா, சூப்பர்மா, ரைட், ஓகே, அதோடு நின்றுக்கணும், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் கோயில் கட்டி அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாது. ரஜினிகாந்த் நடிக்கிறார், அவர் நடிப்பு உனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். நிஜ வாழ்க்கை நடிச்சா அவனை ஃப்ராடு அப்படின்னு என்னென்ன வார்த்தை கொண்டு அத்தனை பேர் கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க. நிஜ வாழ்க்கை நடித்தேன், ஏன்னா அவன் பொழப்பாக நடிக்கிறான். ஏதோ பொய் சொல்லுவான், ஏதோ ஒன்று மாற்றி சொல்லுவான், ஏதோ அப்படி இப்படி சொல்லுவான். ஏன் பிழைக்கணும், வேறு வழியில் ஏதோ பொய் சொல்கிறான். அவனை வந்து பொய் பேசணும், அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணிடுறோம். உண்மையிலே ப்ரொஃபஷனல் நடிக்கிறான், அவனை தலைமையை தூக்கி வச்சுன்னு ஆடுறான், கிரைதி ஓடுறோம். பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, ரஜினிகாந்த் படம் போய் சொல்லி பால் அபிஷேகம். இதை விட எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறது? அதை பசிக்கிற ஒரு குழந்தை கொடுக்கலாம்ல. ரஜினிகாந்த் படம் தியேட்டரில் போடுறேன், நம்மளால அந்த அந்த பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறான், பால் பேக்கெட் எடுத்து கொட்டுறான். பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இவ்வளோ அடிமுட்டாளனா இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது அவங்கள? ரஜினிகாந்த் நடிக்கிறார், அவர் நடிகர், அவர் தொழில் அது. அவர் நடிக்கிறார், தொழில். பணம் கொடுக்குறாங்க, நடிக்கிறார், அவ்வளோதான். அவர் நல்லவன் நடிக்கிறாரு, கெட்டவன் நடிக்கிறாரு, அது வேற.
பணம் கொடுத்து நடிக்கிறார், அவ்வளோதான். ஒரு படத்தை நல்லவன் நடிப்பார், ஒரு படத்தை கெட்டவன் நடிப்பார், ஒருத்தர் ஆவரேஜ் நடிப்பார், ஒரு படத்தை பழி வாங்குவார், ஒருத்தரை மன்னிப்பார், எல்லாம் செய்வார். அது படம், அது கதை. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து யாரோ பண்ணுறாங்க. அதை ஆவரேஜ் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுறாங்க. பாலை வாங்கி பேனரு, அது டிவியில் தான் ஒரு நாள் ஏதோ கேஷுவலாக இங்கே ஒரு இடத்துல இருக்கும்போது அது பார்த்தேன். அதை பேப்பர்லையும் போட்டிருந்தான். பால் பேக்கெட் எடுத்து இப்படி ஊற்றுறான். இது என்னன்னு சொல்றது? இது சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. இது சொல்றதுக்கே வார்த்தை. இவ்வளோ அடிமுட்டாளாவா இருப்பாங்க? பேனருக்கு போய், ரஜினிகாந்த் பேனருக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி இது எங்கே போய் சொல்றது? ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்காங்க. இது தெரியல, இது என்னன்னு புரியல. அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. யாரை கும்பிடணும் என்ன கும்பிடணும் தெரியல. தெரியாதனால யாரை கும்பிடணும்னு தெரியல, கும்பிட வெடிங்களை விட்டுறாங்க. கும்பிட தேவையில்லாம கும்பிடுவாங்க. ரஜினிகாந்த் பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணானே யாரோ ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா வீட்டில் போய் பாருங்க, அப்பா மதிச்சிருக்காது, அம்மா மதிச்சிருக்காது. அப்பா மதிக்காது, அம்மா பெத்து வளர்த்து ஆளாக்குனா அப்பா அம்மா மதிக்காது. அங்கே போய் பேனரில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும். பாருங்க, பெத்து வளர்த்து ஆளாக்கி ரத்தத்தை வேறியா சிந்தி அவங்க அப்பா சம்பாதிச்சு உழைச்சி காப்பாற்றிருப்பார். அந்த அம்மா சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கியிருக்கும். அது ஒரு நன்றி நினச்சி அம்மா ஒரு பால் சாப்பிடுங்க, அப்பா நீங்கள் பால் சாப்பிடுங்க கொடுத்துருக்க மாட்டான் அந்த பையன். ஒரு நாளும் கொடுத்துருக்க மாட்டான். சேலஞ்ச் பண்ணி பாருங்க, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நான் அந்த கண்ட்ராவிலாம் போய் ரீசர்ச் பண்ணலை, பார்த்ததோடு சரி. ரெக்கார்ட் பண்ண நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், பார்த்தா தெரியும். டிக்கெட் கிடைக்கலான்னு செத்து போயிடுறான், சூசைட் பண்ணிக்கிறான். டிக்கெட் கிடைக்கலையாம், படம் டிக்கெட்டு கிடைக்கலாம் என்ன இன்னைக்குலாம் இன்னும் நாளைக்கு பார்த்துட்டு போ. என்ன டிக்கெட் கிடைக்கலன்னு நாட்டில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டுக்கிறான். அது பேப்பர் படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. சினிமா பார்க்கறதுக்கு அதை ஃபஸ்ட்டு ஷோவா, முதல் நாள் ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ. அதில் டிக்கெட் கிடைக்கலையா அவனுக்கு? 7,000 ரூபாய் டிக்கெட் கிடைக்கலையா? பெட்ஸ் ஆகி சூசைட் பண்ணி. இவன் என்ன நாட்டுக்கு என்ன சாதிப்பான்? அந்த அளவுக்கு கேட்டு போயிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு ரொம்ப முன்னேற்றமாக போயிட்டு. இதில் தமிழ்நாடு முன்னேறுகிறதுனா இந்த மாதிரி சினிமாக்காரங்க வர்ஷிப்பில் ரொம்ப அருமையாக முன்னேறிட்டு, ரொம்ப ஒரு முன்னேற்றிருக்கு. கேரளாவில் தான் காரித்து போனாங்க ஒரு 2-3 months பேக். ஏதோ ஒரு இன்சிடென்ட். அப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வந்து சினிமாக்காரங்கன்னா அப்படியே சினிமான்னா மோகம். அவங்க சினிமாவில் நல்லவங்க நடிச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எதுக்கும் துணிஞ்சவங்க, எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் காரித்து தீர்ந்தார். ரொம்ப கேவலமாக போட்டிருந்தார். அது படிக்கும்போது நமக்கே உடம்பு கூசுது, என்னடா அதுன்ட்டு. தமிழ்நாட்டுக்காரங்களும் மொத்தமாக போட்டார் அவர். அது தமிழ்நாட்டுக்காரன் நானும் தான், எனக்கும் வெக்கமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, போய் தரையிட்டோம். நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அதாவது அந்த பேரை பற்றி சொல்லும்பொழுது குலதெய்வம் பேரை வைக்கிறோம். இந்த குலதெய்வங்களை வந்து அடுத்த லெவலுக்கு நாம் போகலாம் தடுக்கிறோம். ஆனால் தயவு செய்து கர்மாந்தி பாரஸ் குலதெய்வத்தை விட்டுவிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் குலதெய்வ வழிபாட்டு விட்டு அப்படி ஆகிடும், ஒன்றும் ஆகாது சொல்லுவாங்க. அந்த தட் மீன்ஸ் என்னென்னா, அதாவது நம்ம ஒரு விஷயம் பாருங்க, இது முக்கியமான விஷயம். என்றைக்குமே ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவன சொல்கிறத கேட்டுக்கலாம். ஒரு விஷயம் நல்லா ஃபுல்லாக 100% தெரிஞ்சு சொல்கிறேன்னா அவன் சொல்கிறது கரெக்டாக கேட்கலாம், கண்ணை மூணு கேட்கலாம். இல்லை ஒரு விஷயம் தெரியாதவங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்டையும் அவன் சொன்னால் கேட்டுக்குவான். ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, முழுசாக தெரிஞ்சவன் அவன் பிரச்சனையே கிடையாது, அவன் சொல்கிறத கேட்பான். ஏன்னா பிகாஸ் தெரியும், யூ நோஸ் எவ்ரிதிங் எல்லாம் தெரியும். ஒருத்தர் ஒன்றுமே தெரியாது, அவங்ககிட்ட சொன்னால் கேட்டு ஓகே அப்படியா சரி. இந்த பாதி தெரிஞ்சு தெரியாம இவன் தான் பெரிய டேஞ்சரே, ரொம்ப பெரிய டேஞ்சர். தெரிஞ்சவன் சொல்லலாம், அவன் தெரிஞ்சு சொல்கிறான், ஓகே ரைட். இவன் தெரியாமல் சொல்லலாம், அவனுக்கு தெரியல, சொன்னால் கேட்டுக்குவான். ஆமாம் இப்படிதான் இதை கேட்டுக்குவான்னு கேட்க மாட்டான், அவ்வளோதான். அவனுக்கு கேட்பாங்க. இந்த பாதி தெரிஞ்சு பாதி இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய அணுகுண்டு விட மோசமானவங்க. அவங்க அணுகுண்டு விட மோசமானவங்க. இப்படியும் போட்டு குழப்பி விட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்த அரகுற நாளைக்கு தான் ரொம்ப பெரிய டேஞ்சர். ஒன்று தெரியாமல் கூட தெரிஞ்சுக்கணும். இந்த பாதிக்கண்ணை தாண்ட வரை இருக்கக்கூடாது. இப்போது ஒரு சகோதரி போட்டு தாங்க 2 days பேக்கு, சார் அமாவாசை அன்னைக்கு வந்து திதி தர்ப்பணத்துக்கு வந்து எள்ளு வச்சேன். இந்த எள்ளு வச்சது வந்து அந்த கூட இருக்க அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வைக்கக்கூடாத மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சார் பண்ணுறது, நான் எப்படி கும்பிட்றதுன்னு கேட்டுக்கிறேன். ஒன்றும் ஆன்சர் பண்ணல, நான் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் அதுக்கு ஆன்சர்ஸ் தான். இப்போ 2 daysக்கு முன்னாடி அந்த சகோதரி நம்ம சொல்கிறதை கேட்டு வாசலில் எள்ளு வச்சுருக்குறாங்க. அதை யாரோ பக்கத்துக்கு பார்த்தவங்க ஏதோ அவங்க ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துக்கிறாங்க. சார் இப்படி தான் வைக்கிறாங்க. அப்போ ஓனர் என்ன சொல்லிப்பாரு, கூடாமல் சொல்லியிருப்பார். அதான் அவங்க ஃபீல் பண்ணி போட்டுருக்காங்க. சார் இப்போ நான் எப்படி கும்பிட்றது, வீட்டுக்குள்ளே வைக்கவா இல்லை நான் எப்படி கும்பிட்றதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க.
இது எதை காட்டுகிறது? அறியாமையை காட்டுகிறது. முழுக்க முழுக்க அறியாமையை காட்டுகிறது. இந்த எள்ளு வச்சா என்னமோ என்னமோ ஆகாத விஷயங்களுக்கெல்லாம் ஏதோ பண்றாங்க, ஏதோ செய்யறாங்க, இதே செத்து போயிடுவோம் போலக்குது, நம்ம செத்து போயிடுவோம் போலக்குது, அக்கம் பக்கம் வைக்கிறவங்களாம் செத்து போயிடுவோம் போலக்குது, அது பெரியவங்க சம்மந்தப்பட்டது, இறந்தவங்க சம்மந்தப்பட்டது, அது இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க தாட்பாம் தெரிஞ்சதுனால அவங்க போய் ஓனர்கிட்ட போய் ஒன்று இவன் என்ன பண்ணி யதார்த்தமா வந்து நீங்க ஏமா வச்சிருக்கிறீங்க, என்னம்மா காரணம், எதுக்கு வச்சு இங்க கேட்டிருக்கணும். இவங்க கிட்ட இந்த சகோதரிகிட்ட கேட்டுங்க, ஏமா இது வைக்கிறீங்க, என்ன காரணம், எதுக்காகமா வைக்கிறீங்க கேட்டுக்கணும். அப்ப கேட்டா இங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஓ, அதை கேட்டு ஓகே அப்படியா சரிம்மான்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் இல்லம்மா நீங்க எல்லாம் வைக்கக்கூடாது இங்க சொல்லிக்கலாம், தனிப்பட்ட முறை இங்க சொல்லிக்கலாம். பிகாஸ் அவங்களும் ஒரு டேலண்ட் தானே. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை போய் ஓனர்கிட்ட போய் போட்டுக்கிறாங்க. பாருங்க எள்ளு வைக்கிறாங்க, இது அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, ஏங்க அது செத்தவங்களுக்கு தாங்க வைக்கிறதுங்க, செத்து போனவங்களுக்கு வைக்கிறதுங்க, அதை போய் வீட்டுக்கிட்ட வைக்கிறாங்க, இது சரியில்லைங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஓனராகட்டும் சரிம்மா இது என்ன ஏது எதுக்காக வைக்கிறீங்க என்னமான்னு கேட்டு போறா, அதுவும் சரியா கேட்ட மாதிரி தெரியல. கொஸ்டினை பார்த்தா அப்படி யாருக்கும் தெரியாத புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. இந்த சகோதரி ஃபீல் பண்ணி போடுறாங்க. இது என்ன அரைகுறை புரிதல், அரைகுறை தெரிதல். எள்ளு வைக்கிறோம், அந்த எள்ளு வைக்கிறதுன்னு அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறதுன்னா அந்த எள்ளு வச்சு அவங்களை பர்மனெண்ட்டாக சென்ட் ஆஃப் பண்ணி விடுவோம். இப்போ நான் சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு ஐயோ என் குடும்பம், எங்கள் அண்ணன் குடும்பம் என்னாச்சு, என் தம்பி குடும்பம் என்னாச்சு, என் தங்கச்சி குடும்பம் என்னாச்சு, அப்புறம் ஃபீலிங் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அதை கட் பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் இருந்த வரைக்கும் பார்த்துப்பா, நீ அதுக்காக வந்த பார்த்தா ரைட் ஓகே. இதுக்கு மேலே நீ அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, தங்கச்சி பிள்ளை இதெல்லாம் கேர்டேக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ போன்றது அர்த்தம் அது. அதுக்காக அந்த எள்ளு வச்சு கொடுக்கும்போது அந்த வேர்ல்டி அட்டாச்மெண்ட் சொல்லுவோம். வேர்ல்டி அட்டாச்மெண்ட், உலக ரீதியான அந்த பற்றுகள் வந்து விடுபட்டு போகும். அந்த உலக ரீதியான பற்றுகள் விடுபட்டு போகிறதுக்காக தான் அந்த எள்ளை யூஸ் பண்ணுறோம், அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறது. அதே டைமில் அவங்கள வைக்கும்போது வெல்கம், ப்ளீஸ் வெல்கம் டு அவர் ஹவுஸ், ப்ளீஸ் வெல்கம் டு மை ஹவுஸ், எங்கள் வீட்டுக்கு வாங்க, அவங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி. அவங்கள வெல்கம் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், ஹானர் பண்ணுறோம். அந்த ஹானர் பண்ணி அட்டாச் வச்சுக்கிறது இல்லை, ஹானர் பண்ணுறோம். தென் அதே நேரத்தில் அவங்கள எந்த அதாவது இறை திட்டத்தின்படி அவங்கள அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கின்றோம். ரெண்டு விஷயம் இருக்கல, அவங்கள ரிசீவ் பண்ணுறோம், வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க உட்காருங்க, இந்த குடும்பத்துக்கு முன்னோர்கள் நீங்கள் வாங்கன்னு அவங்கள மரியாதை சொல்லி கூப்பிடுறோம். நம்மளை எப்படி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு மரியாதை கூப்பிட்டா நமக்கு ஒரு மனசு திருப்தி சந்தோஷம் இருக்குது. கம்முன்னு இருந்தா எப்படி இருக்கும், கதவு சாத்தனா எப்படி இருக்கும், நீங்களே இமேஜின் பண்ணுங்க. ஒருத்தர் வராங்க, வரும்போது வாங்க அப்படின்னு இன்முகத்தோடு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, என்ன காஃபி டீ சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க அப்படி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்முன்னு நிற்கிறாங்க அவங்க பாட்டு கம்முன்னு நிற்கிறாங்க, நீங்கள் பாட்டு நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க, நீங்களே வரீங்க, வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அவங்க ஒன்றும் கூப்பிடல, வாங்கன்னா கூப்பிடல, கொஞ்சம் நகருங்க, நீங்களே உள்ளே போய் உட்காடுறீங்க, நீங்களே எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க, நீங்களே காப்பி கொடுங்க வச்சுருங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களை பார்த்துன்னே கதவு மூடிடுறாங்க, கண்டுக்கவே இல்லை, கதவே மூடிடுறாங்க, கண்டுக்கவே இல்லை. இல்லை கதவு தெரிஞ்சுக்கு உங்களை கண்டுவே நீங்கள் பாட்டு நீங்கள் நின்றுக்கிறீங்க வரீங்க, யாருன்னா கூட கண்ணுங்க, அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கதவு சாத்தினா எப்படி இருக்கும்? டோன்ட் கம் டு மை ஹவுஸ், டோன்ட் கம் டு அவர் ஹவுஸ். கதவு இதை மாதிரி தான் ஆவிகளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. அவங்கள கண்டுக்கவே இல்லைன்றது வந்து கண்டுக்காத இருக்கிற மாதிரி. இப்போ யாராவது நம்ம சொல்லி அவங்களை வழிபடுங்க சொன்னா கூட மாட்டேன்னு சொல்லி கதவு மூடுறது, நான் நம்ப மாட்டேன், என்ன போய் ஏமாத்து சொல்றது, அது வேற. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து நீங்கள் பாட்டு உங்கள் குழந்தை பார்க்குறது, அது ஒரு மேலே. நம்ம அந்த எள்ளு வச்சு கூப்பிட்டோம்னா ப்ளீஸ் வெல்கம் டு அவர் ஹவுஸ், வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றேன்னு கேட்குற மாதிரி. அது எவ்வளோ அந்த ஆத்மா சந்தோஷப்படும், குளிரும். அந்த ஆத்மா குளிரும் பொழுது, அந்த மனசு சந்தோஷப்படும் போது உங்களுக்கும் தெரியாத ஒரு எத்திரிக் கார்டு அந்த ஆதார் கிட்ட அப்படியே டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வரும். அது பாசிட்டிவ், நமக்கு நல்லது நடக்கும். அதனால் தான் அதை எள்ளு வச்சு ரிசீவ் பண்ணுங்கன்றது. இதுதான் காரணம். அது எழுதி வச்சதுனால என்னமோ ஆகி போடுது, நாம செத்து போயிடுவோம், நம்ம வீட்டில் ஏதாவது சாவு வந்துடும், இது ஆகிடும் அது ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. அரைக்குறை புரிதல், அது தெரியல புரியலை, அதனால அவங்க போய் ஓனக்கிட்ட போய் போட்டு கொடுத்துருக்குறாங்க. தெரியல, இக்னரன்ட் மீன்ஸ் அது இக்னரன்ஸ் கூட இல்லை, அது பாதி தெரியும். அரைக்குறை புரிதல். எள்ளு வச்சா என்னமோ, எள்ளு வச்சா என்னமோனா நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட அந்த அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணக்கூடிய பவர் வந்து எள்ளுக்கு இருக்கு. பாஸ்ட் லைஃப் அட்டாச்மெண்ட் கட் பண்ணக்கூடியது அந்த பவர் எள்ளுக்கு இருக்கு. அதனால தான் எள்ளு வந்து சொன்னாங்க. அதுக்கு ஒருவருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு.
ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஏன் எள்ளு எள்ளு மாதிரி எத்தனையோ இருக்குது. அது புராண கதைகளில் வேறு வேறு காரணம் சொல்லுவாங்க. அது புராணத்தில் புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. பட் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எள்ளை பயன்படுத்தும் போது சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பயிர் அது. சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்குது. சனிக்கு உண்டான எள்ளுன்னுவாங்க. ஒரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் இருக்குது. அந்த தானியத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ சனி அதை கட் பண்ணி விடுவார். லௌகிக வாழ்க்கையில் இருக்கிற அட்டாச்மெண்ட் கட் பண்ணி விடுவார். இப்போ நான் உதாரணம் சொன்னேன், எங்கள் குடும்ப கதையை சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு என் குடும்பத்தின் மேலே இருக்கிற அக்கறையை அதை கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், வந்த வேலை நீங்கள் பண்ணிட்டீங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. தம்பி குடும்பம், அண்ணன் குடும்பம், தங்கச்சி குடும்பம், இப்படி இதையே பார்த்துட்டு உங்கள் கவனத்தை உங்கள் எனர்ஜி இங்கேயே வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்க கால பார்த்துக்கோ, அங்கெல்லாம் பார்த்துக்கோ, நீங்கள் போங்கன்னு சொல்லும். அதை கட் பண்ணி கொடுக்கும் எள். இதான மனிதனுக்கு தேவை, இதான் செய்யும். நல்ல விஷயம்தான். தப்பாக புரிஞ்சுட்டாங்க, எள்ளு வைக்காதீங்கன்றாங்க. சரி, அதுக்கு நான் வேறு ஐடியா சொல்கிறேன் மேடம். நான் அந்த அடுத்த வழிபாடு வர்றப்ப நான் அது என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணால் இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து எப்படி பண்ணலான்னு அது சில டெக்னிக் இருக்குது, நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் தனியாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சொல்லிட்டு வருவோம். அப்போ அந்த குலதெய்வம்ன்றது நம்ம தெரியாமல் வாழ்ந்து இன்றைக்கும் படித்தவங்க நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், நிறைய கிளாஸில் பேசியிருக்கேன். இன்றைக்கும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பெரிய ஊரில் எங்கே போய் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய டெவலப் ஆகி நல்ல ஹைடெக் படிப்புலையும் சரி, பணத்துலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, எல்லாத்துலையும் மற்ற விஷயங்கள கூட நல்ல ஞாபகமாக இருந்தால் கூட இன்றைக்கும் ஊருக்கு போயிட்டு நான் குலதெய்வத்துக்கு போய் கடா வெட்டி, கோழி வெட்டி, கோயில் வச்சு அந்த வச்சு கும்பிடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. முழுக்க அறியாமை, முழுக்க அறியாமை, தெரியலை. அப்படியே இவங்க போனாலும் ஊரில் இருக்கிறவங்க கம்பல் பண்ணுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க தே ஆர் நாட் அன்அவேர் அபவுட் இட். அதை பற்றி தெரியாது. அவங்க இன்னும் அந்த காலத்துலேயே இந்த குலதெய்வம் அந்த குலதெய்வம், அதுக்கு பண்ணணும் இதுக்கு பண்ணணும், அதுக்கு வரி பணம் கொடு, அவங்களுடைய ஷேர் கொடு, இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கும்பிட்டுருக்குறாங்க. அது அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியல, அவங்க அதே உருட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி ஆமாம் நான் வரி பணம் கொடுக்குறேன், நான் ஷேர் கொடுக்குறேன், ஆமாம் குலதெய்வத்தை கும்பிடு, கடா வெட்டு, ஆடு வெட்டு, கோழி வெட்டு, மாடு வெட்டு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு கூட தண்ணியும் சேர்த்து அடிச்சுக்கலாம். இது சாப்பிட்டா சும்மா விடாது. இதையும் சாப்பிட்டு கொஞ்சம் டாஸ்மாக் ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கி கொஞ்சம் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ரைட் ஓகேன்னு போது இது முறையான தெய்வ வழிபாடுன்னு நினைக்கிறீங்க? முறையான தெய்வ வழிபாடா? எந்த தெய்வமும் ஹோட்டல் வாங்கி சாப்பிடு, ஆப் வாங்கி சாப்பிடு, சாராயம் கொடு, கல் கொடுலாம் கேட்காது, யாருமே கேட்காது. அப்படி கேட்குதுன்னா அதை சாப்பிடக்கூடிய ஆர்வமுடைய ஏற்கனவே வாழ்ந்து மறந்த அந்த ஆத்மா தான் குலதெய்வத்தின் பேரில் கேட்கிறது. குலதெய்வத்தின் பேரில் அதுதான் கேட்குது. எந்த கடவுளும் எனக்கு சிகரெட் வாங்கி கொடு, சுருட்டு வாங்கி கொடு, விஸ்கி வாங்கி கொடு, பீர் வாங்கி கொடு, பிராந்தி வாங்கி கொடு அப்படின்னு கேட்காது. எனக்கு ஆட்டுக்கறி வாங்கி கொடு, மாட்டுக்கறி வாங்கி கொடு, இந்த பிரியாணி வாங்கி கொடு, அந்த பிரியாணி, எந்த தெய்வம் கேட்காது. எந்த தெய்வம் கேட்காது. கேட்டால் தெய்வமே இல்லை. ஆனால் இது கேட்குது, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதை பேர் கொண்டு அதை சாப்பிட்டு அது மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கின்ற ஆத்மாக்கள், அடுத்த லெவலுக்கு போக விரும்பாத ஆத்மாக்கள், போக தெரியாத ஆத்மாக்கள், சொன்னாலும் புரிந்து கொள்ளாத அந்த ஆத்மாக்கள் தான் திருப்பி எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு கேட்பாங்க. நீங்களும் வைப்பீங்க, வச்சுட்டு படைப்பீங்க. அதை எப்படி சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு ஃபீலிங் வரும், அதை சாப்பிட்ட மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அந்த எனர்ஜி போயிடும். கடைசியில் வச்சு நீங்கள் தான் சாப்பிடுங்க. அதை இருக்கிற எசன்ஸ் இது மட்டும் எடுத்துக்குவாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரணும்னா, இப்போ கோயில் பிரசாதம் இருக்குது. கோயில் பிரசாதம் நம்ம சாப்பிட்றோம், வீட்டில் இருக்கிறதும் சாப்பிட்றோம், கோயில் பிரசாதம் சாப்பிட்றோம். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? இதுக்கு ரெண்டுத்துக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? கோயில் பிரசாதம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிவைன் எனர்ஜி இன்வோக் பண்ணி வர வச்சு அந்த சாப்பாட்டை கொடுப்பாங்க. அந்த டிவைன் எனர்ஜி இன்வோக் பண்ணி அந்த சாப்பாட்டை கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அந்த எனர்ஜி வரும்போது அது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற சாப்பாட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த பிரசாதம் உங்களுக்கு அந்த இறைசக்தியினுடைய உங்கள் உடம்புல அதிகப்படுத்தும். அது உங்களுக்கு பல வகை நன்மைகள் கொடுக்கும், பல நன்மைகளை கொடுக்கும். உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும் கொடுக்கும். அதான் பிரசாதம்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பதியில் பிரசாதம் கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, நீங்களும் போகிறீங்க, வாங்கிட்டு வரீங்க. அது கடவுளின் பேரால் பிரசாதம்னு சொல்லி வாங்குறமோடைய, ஆனால் அது உண்மையிலேயே அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய பாதத்தில் அங்கே அவருடைய அந்த மூலஸ்தானத்தில் வைத்து கும்பிட்றாங்க, வச்சு கொடுக்குறாங்க பார்த்துங்க. அதான் உண்மையான பிரசாதம். நீங்கள் கோயிலில் திருப்பதி போய் லட்டு வாங்கிட்டு வரீங்க, அது பிரசாதம் நினைக்கிறீங்க, அது செகண்ட் குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். அதாவது மூணாக பிரிச்சுக்கலாமே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. கோயிலில் அந்த ஏழுமலையான் திருவுருவத்துக்கிட்ட வச்சு படைச்சி பூஜை பண்ணுவாங்க, அது நம்பர் 1. திருப்பதியில் போயிட்டு திருப்பதி கோயில் தேவஸ்தானத்தில் அது கவுண்டர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. அந்த கவுண்டரில் போயிட்டு பணம் கட்டி வாங்குவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது 2.
சாதாரணமாக கடையில் வாங்குவீங்க அது 3. சாதாரணமாக கடையில் வாங்குவீங்க அது 3. இந்த லட்டுனுடைய இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். இப்போது சாதாரண கடையில் வாங்குற லட்டு அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க கடையில் செஞ்சது. அது திருப்பதி கோயிலில் போகிறீங்க, அந்த சரௌண்டிங்கில் பண்ணி அங்கே கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அந்த லட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும், தப்பு இல்லை, உண்டு. அதையே அவர்கிட்ட அந்த ஆர்ஜிதம்னு சொல்லுவாங்க, ஆர்ஜித டைம்னு சொல்லுவாங்க, அதை வந்து முறையாக அந்த டைமில் அவருக்கு அந்த லட்டை வச்சு படைச்சி கொடுப்பாங்க. அதில் தான் அந்த டிவைன் பவர் இன்னும் அதிகமாக இருக்கும். அது அந்த ஏழுமலையனுடைய சக்தி, வெங்கடாஜபதியோட சக்தி வந்து அதில் நிறைய இருக்கும். அப்போ அந்த லட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறை சக்தி இன்விசிபிள் எனர்ஜி, அது கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் எடை போட்டாலும் அதே எடை தான் இருக்கும். அது வெயிட் போட்டெல்லாம் எனர்ஜி வந்து கூடிச்சுன்னா அப்போ வெயிட் எல்லாம் கூடாது. 250 கிராம்ஸ் இருக்குன்னா 250 கிராம்ஸ் லட்டு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா அதே 250 கிராம்ஸாக இருக்கும். ஆனால் இறைசக்தி இருக்கும். அது வெயிட் நம்மளுடைய அந்த மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் அது வராது. அது கண்ணுக்கு தேவை இன்விசிபிள் எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்கும். அந்த லட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் ஆறால் வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் பண்ணி பாசிட்டிவாக கொடுக்கும். அதுதான் பிரசாதம். பட் அந்த பிரசாதம் வந்து இன்றைக்கி சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. அது பெரிய பெரிய விவிஐபிஸ்க்கு அது ஹையில் இருக்கிறவங்களும் அது டெய்லி படைக்கிறது அவங்களுக்கு தான் போகுது. சாதாரண மக்களுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல. அது பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய ஆளுங்களுக்கு தான் அது ரெகுலராக சொல்லி வச்சு வாங்கிக்குவாங்க. எனக்குன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. அதை கொடுக்கறது கூட லஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்க. இதான் மேட்டர். அதை கூட சரி இறை பிரசாதம் இவங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதை கொடுக்கறதுக்கும் நம்ம ஆட்கள் லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க. அவங்க இருக்கிறவங்க லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு அந்த லட்டை கொடுக்குறாங்க. இது என்றைக்கு நடக்கும்? உங்களுக்கு கூட வேணா சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். லஞ்சம் கொடுத்தாக்க அந்த லட்டு கிடைக்கும், வச்சு கொடுக்கலாம். அப்படி தான் வாங்க வேண்டாம், தேவையில்லை. அப்படிலாம் டிவைன் எனர்ஜி வாங்கணும்னு நினைக்கல. நீங்கள் மனசார நினச்சி ப்ரே பண்ணாலே அந்த எனர்ஜி வந்துடும். அது தெரியல, அவங்க லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க. அது கொடுக்குறது தப்புன்னு அவனுக்கும் தெரியல. லஞ்சத்தை வாங்கி நம்ம சாமிக்கிட்ட லட்டை கொடுக்கணும்னு தெரியல, இவருக்கும் தெரியல, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நடக்குது. எல்லா கோயில் பிரசாதத்துக்கும் அப்படி தான். இந்த கோயில் பிரசாதம் மட்டும் இல்லை, எல்லா கோயிலும். பழனி கோயிலா, பழனி வந்து பஞ்சாமிர்தம் இல்லையா, பழனி பஞ்சாமிர்தம், அங்கேயும் அப்படி தான். எல்லா கோயிலுக்குமே ஒரு பிரசாதம் இருக்கும். எல்லா பிரசாதமே எது அந்த தெய்வ சாநித்தியத்தில் அங்கே வச்சு கொடுக்கணும், அதுக்கு தான் பவர் வரும் மொழிய. நீங்கள் சும்மா நிறைய பேர் பழனி பஞ்சாமிர்தம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். ஸ்கேன் பண்ணால் உள்ள எனர்ஜி இருக்கான்னு நமக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது அவங்க வாங்கிட்டு வராங்க, பழனி பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வராங்க. அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது. அது அவங்க வந்து சரி டாக்டர் நீங்கள் பழனி பஞ்சாமா வாங்கி கொடுக்குறோம் டாக்டர், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும். ரைட், ஓகே, ஆர்டர் பண்ணோம், அது சாப்பிடுவோம், ப்ரே பண்ணி சாப்பிடுவோம். பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவங்ககிட்ட கேட்பேன், எங்கே வாங்கினீங்க இதை அப்படின்னு. கடையில் விற்றாங்க, கடையில் வாங்கி வந்தேன். தட் மீன்ஸ் அந்த கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய நான் பழனி போனதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பழனி போனதில்லை. ஆனால் போகர் வராருங்க. பழனி நான் போனதில்லை, இது வரைக்கும் நான் பழனி போனதில்லை. ஆனால் போகர் இங்கே வராரு. அப்போ பழனி போனவங்க வந்து சும்மா போகரை பார்க்குறாங்க, கும்பிட்றாங்க, ப்ரே பண்ணிட்டு வந்துடுறாங்க, அங்கே போல. பட் இங்கே வரார், நான் பழனிக்கே போனதில்லை, போகர் வரார். என்ன அந்த பக்குவம், அந்த தெளிவு, அந்த ஞானம் இருந்தால் சித்தருக்கு நம்மளை தேடி வருவாங்க. அந்த பக்குவம், ஞானம், அந்த தெளிவு இருந்தால், நம்ம பியூராக இருந்தால் சித்தருக்கு நம்மளை தேடி வருவாங்க. நாம் போக தேவையில்லை. பழனி நான் போனதே இல்லை, இது வரைக்கும் போனதே கிடையாது. ஆனால் எப்படி போகர் இங்கே நமக்கு வராரு, சித்தர் கூட எப்படி வராங்க? நான் எந்த சித்தர் தளத்துக்கும் நான் போனதே கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது, எங்கேயுமே போனது, எந்த ஜீவ சமாதிக்கும் போனது கிடையாது. ஆனால் அவங்களாம் ஏன் இங்கே வராங்க? நம்ம டியூன் அப் பண்ணி மாற்றிட்டோம்னா அவங்க நம்மளை தேடி வராங்க. தே ஆர் ரெடி டு கம். அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரே ஒரு ஏற்பார்ப்பு, அவங்க சில கிரிட்டேரியா வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு நாம தூய்மையாக இருக்கும். குடிச்சு தூய்மையாக்குறது இல்லை, மன தூய்மை, ஆத்ம தூய்மை. உடல் தூய்மை எல்லாருக்கும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது குளிச்சுக்கிறோம். மனம் தூய்மையும் ஆத்ம தூய்மையும் இருந்தால் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் இன்னைக்கு 99.99% ஆத்ம தூய்மையும் கிடையாது, மன தூய்மையும் கிடையாது, உடல் தூய்மையோடு தான் போகிறாங்க கோயிலுக்கு. அதனால தான் நம்ம ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கோயிலுக்கு போய் பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், மன தூய்மையும் ஆத்ம தூய்மையும் இருந்ததுன்னா இறைவன் நம்மகிட்ட வருவார். என்ன பாவணும், என்ன செய்ய, நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து செய்வார். அது இல்லை நம்மக்கிட்ட. உடல் தூய்மையும் கிடையாது, மன தூய்மையும் கிடையாது, ஆத்ம தூய்மையும் கிடையாது, மன தூய்மையும் கிடையாது. உடல் தூய்மை மட்டும் வச்சுக்கிறோம். அந்த உடல் தூய்மையை வச்சுக்கிட்டு ஒன்றா இல்லை. உடல் தூய்மை பெரிய எடுத்துக்கவே மாட்டாங்க. உடல் தூய்மை இப்போ கூட கோயிலுக்கு போகும்போது உடல் தூய்மையோட போகணும், அது ஒரு ஹானர், அது ரெஸ்பெக்ட், அது ரைட் இருக்கு. பட் உடல் தூய்மையோடு போயிட்டா மட்டுமே கடவுள் அது புரிஞ்சுவார்னா இல்லை, பண்ண மாட்டார். நெவர், கிடையாது. அந்த உடல் தூய்மையோடு குளிச்சுட்டு போகிறனால தான் போய் என்ன பண்ணாலும் நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேது.
நீங்கள் ஆத்ம தூய்மையோடையும் ஆத்மாவை சுத்தமாகவும் மனசு சுத்தமாக வச்சு பாருங்க. நீங்கள் கேட்கவே வேணாம், கேட்கவே வேணாம். அதுதான் கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். அடிக்கடி சொல்ற கோட் அது. மைண்ட்ல பயிற்சி. கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். இது கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் இந்த உடலையும் மனதையும் ஆத்மாவையும் மூணுமே தூய்மையாக வச்சுக்கணும். உடல் தூய்மை கூட செகண்டரி தான். மனசும் ஆத்மாவும் தூய்மை வச்சுக்கிட்டா எல்லாமே கிடைக்கும். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம உடலை மட்டும் தூய்மை வச்சுக்கிறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகிறது இல்லை. அதான் கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. தோல்வி தோல்வி தோல்வி. தோல்விக்கு என்ன காரணம்னு அது தெரிய மாட்டேங்குது. இதை எப்படி பண்ணிக்கிறோம், எப்படி வச்சுக்கணும் தான் நம்ம கர்நாடகம் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த பிரசாதம் சொல்லி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரசாதம் பலன் இருக்குது. அப்போ பழனியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தது ஏதோ கடையில் அவங்க வந்து பழனி போனால் பிரசாதம், பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி வைக்கிறாங்க. பழனி பஞ்சாமிர்தம் அவ்வளோதான். அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கி தரோம். ஆனால் நோ யூஸ். நோ யூஸ் மீன்ஸு நம்ம வீட்டில் செய்கிற பஞ்சாமிரத்துக்கும் அந்த கோயிலில் கடையில் அந்த சரௌண்டிங் அது என்ன பிரகாரமா அந்த பிரகாரத்தில் விற்கிற பஞ்சாமிரத்துக்கும் அவர்கிட்ட அவருடைய அந்த திருமேனிக்கிட்ட உள்ளே வச்சு ப்ராசஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மந்திரம் சொல்லி பவர் ஏற்றி கொடுங்க. அந்த பிரசாதத்துக்கும் பவர் இருக்குது. அதே தான். இப்போ திருப்பதி மாதிரி தான் 3. இப்போ நம்ம வீட்டில் பஞ்சாமிரதம் செய்யலாம், நாமளே செய்யலாம். அது குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி. பட் இப்போ கடையில் வச்சு கடையில் அந்த பழனியில் அந்த சுற்றோட அந்த கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வரோம். அது செகண்ட் குவாலிட்டி. ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த அந்த பழனி கோயிலுடைய அந்த முருகப்பெருமானுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும். அது செகண்டு. பட் அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கிட்டே திருமேனிக்கிட்டே வச்சு அதுக்கு சில மந்திரங்கள்லாம் அந்த ஆகம விதிப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி உருவேற்றி அந்த பிரசாதத்தை அவர் திருவடியில் காலடியில் வச்சு பண்ண பிரசாதத்துக்கு பவர் அதிகம். அது மருந்தாக இருக்கும், நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கும். பிரசாதம் தான், பழனி பஞ்சாமிர்தம் தான். பட் அந்த பஞ்சாமிர்தம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நன்மைகளை கொடுக்கும். ஆத்ம ரீதியாக நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அதை உணர மாட்டாங்க, தெரியாது. ஏதோ ஒரு வகையில் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு நிம்மதி ஆத்மீக சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவாங்க. மன ரீதியாக வேலை செய்யும். ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு திருப்தி, சந்தோஷம். கட்டி தான் வெளியே வந்துடலாம் அப்படி ஒரு நம்பிக்கை அந்த மனசுக்கு வரும். அந்த மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் போகும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல பாய்ச்சியாக வரும். உடலில் ஏதாவது உடம்புல நோய்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அது க்யூர் ஆகும், சரியாகும். அல்லது ரொம்ப இருந்தாலும் அது குறையும், அந்த குறையும் க்யூர் ஆகும். அந்த பலன் அதுக்கு இருக்கும். எங்கே அவர் காலடியில் திருமேனியில் வச்சு ப்ராசஸ் பண்ணி பூஜை செய்யப்பட்ட அந்த பிரசாதத்துக்கு 3 பிரிக்கிறோமா இதுதான். ஏன்னா தான் சாப்பாடு நம்ம எந்த சாப்பாடு எப்போ செஞ்சாலும் வீட்டில் நைவேத்தியம் சொல்லுவாங்க, நிவேதனம் சொல்லுவாங்க. நைவேத்தியம் சொல்லுவாங்க, நிவேதனம் சொல்லுவாங்க. அதை கடவுள் முன்னாடி வச்சு அவருக்கு ஒரு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்றது மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யாரும் அப்படி செய்யறதில்லை. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நைவேத்தியம் என்ன, நிவேதனம் என்ன, சாமி கும்பிட்றான்னு அன்னைக்கு மட்டும் தடைக்கு செஞ்சு சாப்பாடு செஞ்சு அங்கே வைப்பாங்க. அன்னைக்கு மட்டும் கும்பிட்டு பண்ணுவாங்க. தினமும் அப்படி பண்ணணும். சாப்பாட்டை கடவுள் முன்னாடி வச்சு அவரை ப்ரே பண்ணி, நம்ம உருவத்தை வழிபடுறோம் அது வேற. பட் உருவம் இல்லாத கடவுள் அவரை வழிபட்டு அந்த கற்பூரம் தீபாவளிலாம் காட்டி அப்படி சாப்பிடணும். பட் இன்னைக்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லை, அது ஃபாலோ பண்ண முடியல. அப்படின்னாலும் நீங்கள் எந்த உணவு சமைச்சாலும் சமைச்சு பிறகு சாதாரணமாக மனசு நினச்சி இறைவா இந்த உணவை ஆசீர்வதிச்சு நல்லா சிம்பிள். இதெல்லாம் பெரிய மந்திரம் சொல்லி அது சொல்லணும். எந்த உணவு குக் பண்ணிட்டீங்கனாலே உடனே அந்த குக் பண்ண உடனே அந்த உணவை அப்படியே வச்சிருங்க. எல்லா உணவும் என்ன 4 வெரைட்டி 5 வெரைட்டி செஞ்சுங்களா, அப்போ கையெடுத்து கும்பிடுங்க. சாமி ரூமுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் டிவோஷனாக அந்த இறைசக்தியை உள்ள வச்சிருந்தாங்க. அது இறைசக்தி வச்சுருந்தாங்க. சாமி ரூம்னு சொல்லுவாங்க. அது என்ன கடவுளுக்கான ஒதுக்கப்பட்ட அறை, பூஜை அறைன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒதுக்கின ரூம். அது வேற பர்பஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரூமை சாமி ரூம்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ஒதுக்கப்பட்ட பூஜை அறை. அதில் வேறு பர்பஸ் எதுவுமே யூஸ் பண்ணுவோம். ஒன்லி பூஜை அறை. அங்கே ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கும். எல்லா வீட்லையுமே இருக்கும். இன்னைக்கு பூஜை அறையே கிடையாது. நிறைய வீட்டில் பார்த்தா அப்படியே ஒரு சும்மா கப்போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, 2 போகிறதுக்கு. பூஜை அறையே கிடையாது. 85 lakhs கொடுத்து ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர், அந்த வீட்டுக்கு போன பிறகு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு தான் ஒரு டைம் கிடச்சி. சரி போனேன், போய் பார்த்து சொன்னாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ரைட்டு, ஓகே. பட் பூஜை அறை எங்கே? பூஜை அறையே இல்லை. 85 lakhs 90 lakhs கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்டீரியர் ஒர்க்கெலாம் கிட்டத்தட்ட 1 crore செலவு பண்ணி அந்த பிளாட்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் பூஜை அறையும் தனியாக வைக்கல. சும்மா ஒரு கப்போர்டு, ஒரு சின்ன ஒரு ஸ்லாப் வச்சு ஒரு 4 கப்போர்டு, அதுதான் பூஜை. அது ரூமே கிடையாது. அது ரூமுன்னு ஒன்று ஒதுக்கி தனியாக வைக்கணும். அந்த காலம் வந்து பாருங்கள், பழைய வாஸ்துப்படி கட்டின வீட்டில் பாருங்கள் பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். நிறைய இடத்துல பாருங்க பூஜை அறையே கிடையாது. சும்மா ஒரு கப்போர்டு, ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிறாங்க முன்னாடி, ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டு பூஜை. இது பூஜை அறையா? ஏதோ சிங்கிள் பெட்ரூம் காரங்க இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை.
அவங்க அது ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஒரே ஏரியா அந்த குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் எல்லாம் பண்ணணும் அவங்க வச்சுக்கிறாங்க. ரைட், ஓகே, அது நியாயம், பரவாயில்ல, வேறு வழி இல்லை. அந்த 2-3 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அவங்க வச்சுக்கணும். ரைட்டு, ஓகே. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கொடுத்து அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்காங்க. டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம்ன்றாங்க. அதில் ஒரு சாமிக்குன்னு தனியாக ஒதுக்க வேண்டாமா? ஒரு சின்னதாக, ஏன்னா அது சில எனர்ஜி அங்கே வரும். அது அங்கே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்கும். அப்போ அந்த எனர்ஜியை வாங்கவும் இல்லை, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தெரியல, அப்படியே வச்சு அப்படியே கும்பிட்றாங்க, தெரியல பண்ணுறாங்க. பட் இனிமேலுக்காக தயவு செஞ்சு நீங்கள் யாரும் எந்த உணவு என்ன செய்ய, எவ்வளோ அவசரமாக இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிற அவசரம், ஆஃபீஸ் போகிற அவசரம், எந்த அவசரமாக அந்த உணவை வச்சு கையெடுத்து கும்பிட்டு இறைவனை கூப்பிடுங்க. இறைவன் எப்போ கொண்டாலும் வருவார். மனசார டெடிக்கேட்டாக கூப்பிடுறீங்களா ஆகட்டும். கையில் கிறிஸ்து இருந்தால் கிறிஸ்துல வச்சு கும்பிடுங்க. கையில் கிறிஸ்து இல்லையா, சரி, சாதமாக கும்பிடுங்க. பலன் கம்மியாக தான் கிடைக்கும், பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும். கிறிஸ்து இருந்தால் ஃபுல்லாக கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இறைவா, இந்த உணவை ஆசீர்வதிங்க, இந்த உணவை ஃபுட், இந்த உணவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த உணவை நாங்கள் சாப்பிட்றனால நாங்கள் எல்லா நன்மையும் பெற்று சந்தோஷமாக வாழணும். சிம்பிள். இந்த உணவை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த உணவை ஆசீர்வாதம் செய்து அருள் புரியுங்க. இந்த உணவை நாங்கள் சாப்பிட்றனால எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சி நாங்கள் சந்தோஷமாக வாழணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க இறைவான்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரே பண்ணுங்க. நீங்கள் அதை ஹோல் ஆர்டராக ப்ரே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கையில் கிறிஸ்துல வச்சு கையில் தான் வைக்கணும். இது பாக்கெட்டில் கூட இருக்கலாம், பாக்கெட்லையோ பக்கத்து இல்லை முன்னாடி கூட வச்சுக்கலாம். அந்த கிறிஸ்துல வச்சு சமைச்ச உணவை வச்சுட்டு நீங்கள் இறைவா இந்த உணவை ஆசீர்வாதம் செய்யுங்க, இந்த உணவை நாங்கள் சாப்பிடும் மூலம் நாங்கள் எல்லாரும் நன்மைகளை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இருக்கட்டும், கஞ்சியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும். நான்வெஜ்ஜுக்கு வச்சு கும்பிடாதீங்க, அப்படி அது தப்பு, அது பெரிய தப்பு. அது நான்வெஜ் கொடுக்குறது அது நீங்கள் இறைவனை வணங்கினாலும் நெகட்டிவ் தான் கொடுக்கும். நீங்கள் இறைவனை பேத்து கும்பிட்டாலும் பேத்து வேண்டி ஊருகனாலும் அது நெகட்டிவ் தான் கொடுக்கும். அதை வேண்டாம். சைவ உணவு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, சைவ உணவு வச்சு ப்ரே பண்ணி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த உணவை சாப்பிடுங்க. சாதாரணமாக நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுக்கும் இந்த மாதிரி ப்ரே பண்ணி சாப்பிடுகின்ற உணவுக்கும் நல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே எனர்ஜி இன்வோக் ஆகிருக்கும், உள்ள வந்து இன்வோக் பண்ணியிருக்கும். எனர்ஜி ஆட்டோமேட்டிக் கேட்ட மொமெண்ட் என்ன கொடுத்துருவார். அந்த எனர்ஜி இன்விசிபிள் எனர்ஜி, யூ குட் நாட் see it. நீங்கள் அதை கண்ணை பார்க்க முடியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த எனர்ஜி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவாக கொடுக்கும். அந்த கிறிஸ்டல் கொடுக்குற எனர்ஜி, கேசியம் கொடுக்குற எனர்ஜி சாப்பாட்டை கிடைக்கும். கிறிஸ்டல் கொடுக்குற எனர்ஜி கேசியம் கொடுக்கும். இந்த அளவுக்கு கொடுக்காது, பட் ஓரளவுக்கு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் சாதாரண வெறுமனே அந்த உணவு சாப்பிட்றதுக்கும் இந்த டிவைன் எனர்ஜி இன்வோக் பண்ணி அந்த எனர்ஜி உள்ள நீங்கள் கேட்டால் கொடுக்கும். அது எப்படி சார் கொடுக்கும்? அது தெரியும், அது ப்ராசஸ், அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியாது. ஆனால் கொடுக்கும். அது பின்னாடி என்ன எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம், கொடுக்கும். அந்த எனர்ஜி நீங்கள் சாப்பிடும்போது அது உணவாக இல்லை, உணவே மருந்தாக மாறும். அது உள்ளே போய் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் மருந்தின் தேவையை குறைக்கும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவைகளை குறைக்கும், சஃபரிங் தேவைகளை குறைக்கும், நிறைய பண்ணும். சிம்பிள் ப்ராசஸ். நான் திரும்ப இன்னொரு சொல்கிறேன், எந்த உணவாக நான்வெஜ் மட்டும் வேண்டாம். நான்வெஜ் என்ன கும்பிட்டாலும், என்னதான் உருகி குடும்பமே கும்பிட்டாலும் நெகட்டிவ் தான். அது மாட்டுக்கு நான்வெஜ் வேண்டாம். அந்த நான்வெஜ் பீஸையும் வைக்காதீங்க. அது டோட்டல் கொண்டு வெஜிடேரியன் என்ன டைம், அது கஞ்சி கூடு. இப்போ தான் நம்ம கண்ட சாப்பிட்றாங்களா, வைல்டு ஓட், என்ன பேர், ஓட் கஞ்சி. எஸ், ஓட்டு. அது ஆசிரியரில் பண்டிகைகளுக்கு கொடுக்குறது, ஆசிரியரில் பண்டிகைகளுக்கு கொடுக்குறது அது ஓட்டு. நம்ம ஆளுங்க அதை டின்ல அப்படியே கார்பரேட்டில் போட்டு விற்கிறோம். நம்மளை ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறோம், பெருமையாக குடிக்கிறாங்க. ஓட்ஸ் கஞ்சி நாம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பண்டிகைகளுக்கு உண்டான உணவு. ஆசிரியர் இன்னைக்கும் பண்டிகைகளுக்கு ஓட்ஸ் தான் கொடுக்குறான். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், அது போய் சூப்பர் ஸ்டோரில் மாலில் போயிட்டு இவ்வளோ கொடுங்க வாங்கி அது பெருமையாக வச்சுருங்க. நான் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, தெரியும் நீங்கள் சொல்லி எனக்கு தெரியும்னு. ஓட்ஸ் கஞ்சி தெரியல. பண்டிகை சாப்பிட்றது நாம சாப்பிட்றோம், என்ன பண்ணுறது? அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம வீக்காக இருக்கும். ஓட்ஸ் நாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறைய இருக்குது. அது என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறேன். அது இருக்குது, நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓட்ஸ் கஞ்சி நம்ம அது கெட்டதுன்னு சொல்ல வேலை, சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஓட்ஸ் எதுவாக இருந்தாலும் வச்சு ப்ரே பண்ணுங்க. சிம்பிள். இதுக்காகலாம் பெரிய லாஜிக்கெல்லாம் தேவை. இறைவா என்னைக்குமே இறைவன் எதுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, அன்புக்கு கட்டுப்பட்டவன், அவ்வளோதான். இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன். நீங்கள் அன்பாக கூப்பிடுறீங்க இறைவா, அவர் எந்த பேர் இந்த மனம்லாம் இந்த இனமெல்லாம் இல்லை, இறைவா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வந்துடும், கூப்பிட்டோடனே வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஹோராட்டில் கும்பிடுறீங்கன்னு பொறுத்து தான். கையில் கிறிஸ்து இருந்தால் கிறிஸ்து வச்சுங்க, கிறிஸ்து இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கோ, முன்னாடி வச்சுக்கோ. கிறிஸ்து இல்லைனாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், பட் தான் பரவாயில்ல. இறைவன் நினச்சிக்கோ, இறைவா இந்த உணவை ஆசீர்வதிப்பீர்களாக, நீங்கள் ஆசீர்வதித்த இந்த உணவு நாங்கள் சாப்பிட்றோம், அதனால்
எங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்க ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஒரு நிமிஷம் விடுங்க, டைம் விடுங்க, எவ்வளோ அவசரமாக இருந்தாலும். நீங்கள் அந்த சாப்பாடினுடைய வேல்யூவே தனி தான். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அது எப்படி உங்கள் உடம்புல இருக்கிற நோய்களை போக்குகின்றது, உங்கள் மனதில் இருக்கின்ற கவலைகளை போக்குகின்றது, உங்களுடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு உயர்த்தி போகின்றது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 40 days ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன் 40 days? அது காரணம் இருக்குது. ஒரு 48 நாள் இந்த முறையை கரெக்டாக பாருங்க. ஒரு வேலையும் நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்க, ப்ரே பண்ணுங்க. டீ சாப்பிட்றீங்க, ப்ரே பண்ணுங்க. பால் சாப்பிட்றீங்க, ப்ரே பண்ணுங்க. ஒரு பஜ்ஜி சாப்பிட்றீங்க, ப்ரே பண்ணுங்க. அந்த ஒரு செகண்டு, இறைவா இதை ஆசீர்வதிப்பாயாக. அதாவது என்ன, நீங்கள் பப்ளிக் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, பப்ளிக் பிளேஸ் சாப்பிட்றீங்க, அப்போ என்ன, அங்கே போய் கையெடுத்து கும்பிட்டுக்க முடியாது. இதனடா இவன் இப்படி பண்ணுறான்னு நினைப்பாங்க, அங்கே தெரியாது. அப்போ மனசை நினச்சிக்கும். அந்த இடத்துல நீங்கள் மனசை நினச்சாலே போதும். மனசை நினச்சிடு, மற்றவங்க தெரியாதுல்ல. இப்போது பஜ்ஜி சாப்பிட்றோம், ஒரு காஃபி டீயை கொடுக்குறாங்க, பப்ளிக் பிளேஸில் உட்காந்துருக்கோம், அப்போது கையெடுத்து கும்பிட வேண்டியதில்லை. கிறிஸ்துவ நினச்சா இப்போ கிறிஸ்துவனா கிறிஸ்துவ நினச்சிக்கோங்க, கிறிஸ்துவனா பரவாயில்ல நினச்சிக்கோங்க. இறைவா இதை ஆசீர்வதிப்பாங்க, இதை ஆசீர்வதிச்சு கொடுங்க, நான் இதை சாப்பிட்றேன்னா நன்மை கிடைக்க ஆசீர்வம். மனசுக்குள்ள நினைச்சாலே போதும், இறைவா இதை ஆசீர்வதிப்பீராங்க. அங்கேயும் அதுக்கும் டைம் இல்லையா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்கடா, இறைவா இதை ஆசீர்வதிப்பீர்களாக மனசை நினச்சிக்கோங்க, கொடுங்க. இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் மனசை என்ன நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாது. ரெஸ்ட்டு கொடுப்பாங்க, இதை சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒரு 2 பஜ்ஜி கொடுக்குறாங்க, 2 வடை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை சாப்பாடு கொடுக்குறாங்க. இறைவா அங்கே பப்ளிக் பிளேஸில் நம்ம அதெல்லாம் நினச்சி கும்பிட முடியாது. அப்போ அந்த உணவை பார்த்து ஒரு பார்க்கணும், எங்கேயோ பார்த்து பண்ணக்கூடாது. இப்படி போஸ்ட் பார்த்து, சினிமா போஸ்ட்டை பார்த்து, இப்படி அரசியல்வாதி போஸ்ட்டை பார்த்துங்க, அப்படி பண்ணக்கூடாது. அந்த உணவை பார்க்கணும். உங்களுக்கும் அந்த உணவுக்கும் அந்த ஒரு கான்டாக்ட் பண்ணணும், கண் வழியாக அந்த பார்க்கணும். இறைவா இந்த உணவை ஆசீர்வதிப்பீர்களாக. சிம்பிள், 3 வார்த்தை. இறைவா இந்த உணவை ஆசீர்வதி, 4 வார்த்தை தானே, 4 வார்த்தை. இறைவா இந்த உணவை ஆசீர்வதிப்பீர்கள், நன்றி, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோ 5 வார்த்தை. 3 தடவை சொல்லணும், 4 தடவை சொல்லணும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மனசாக நினச்சி ஒரு தடவை சொன்னாலே சரிதான். தெரியாததுக்கு தான் லட்சம் தடவை சொல்கிறோம், தெரியாததுக்கு தான் கோடி ஆச்சனை பண்ணுறோம். தெரியல, ஒரு தடவை சொன்னாலே போதும், உணர்ந்தா போதும். கடவுளை உணர்ந்தா போதும், தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். லட்சம் தடவை அர்ச்சனை பண்ண தேவையில்லை, கோடி தடவை அர்ச்சனை பண்ண தேவையில்லை. அது பனிஷ்மெண்ட்டு. அது நீ சரியாக பண்ண மாட்டாங்க, திருப்பி லட்சம் தடவை சொல்லு, கோடி தடவை சொல்லு, பனிஷ்மெண்ட் அது. அப்படிலாம் இல்லை, ஒரு தடவை இறைவான்னு நினச்சாலே போதும். இறைவா இந்த உணவை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, நன்றி, சாப்பிடுங்க. அதில் கிடைக்கிற எனர்ஜி மாதிரி வேற எங்கேயும் கிடைக்கும். அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும். அது நெகட்டிவ்ஸ்லாம் வராது. அது சாப்பிட்டு அந்த அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வராது, அதெல்லாம் நெகட்டிவெல்லாம் வராது. அந்த எனர்ஜி அவர் கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் போதும். அவர் நினச்சா 1 மணி நேரம்லாம் கொடுக்க தேவை. நினச்சா இறைவா இந்த உணவை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, இறைவா இந்த பானத்தை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, அவ்வளோதான், நன்றி, முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் விடுங்க, எனர்ஜி வந்துடும். அது சாப்பிட்டீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். அது இந்த ப்ரானிக் ஹீலிங், ரேக்கி, இந்த எனர்ஜி ஹீலர்ஸ் ஸ்கேன் பண்ண தெரிஞ்சவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரேயர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரேயர் வச்ச பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்திருக்கும். அது ஸ்கேன் பண்ண தெரிஞ்சவங்களும் பண்ணலாம். இந்த ப்ரானிக் ஹீலிங், ரேக்கி, இந்த மாதிரி எனர்ஜி சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கேன் பண்ணுறது தெரியும். அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி உள்ளே வந்திருக்குன்னு தெரியும். அது பாசிட்டிவ் தானே, செலவே இல்லாமல் சிம்பிளாக கிடைக்கும். கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கார், நம்ம தான் வாங்க மாட்டேன்றோம். கடவுள் எல்லாம் கொடுக்குறது ரெடி, 24 hours 65 days கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நம்ம தான் அதை வாங்குறதில்ல, உணர்றதே செய்யறது. தப்பு முழுக்க நம்ம கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட கிடையாது. கும்பிட்டா தான் செய்வேன் அப்படிலாம் கிடையாது. கும்பல் தான் கொடுத்து செய்வார், திட்டாலும் செய்வார், கும்பிட்டா நிறைய செய்வார், அவ்வளோதான். அவரை திட்டுறோம், அவரை கண்ணாப்பினா பேசுகிறோம், நீ எல்லாம் தெய்வமா, நீ எல்லாம் கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, நீ எல்லாம் கடவுளா நீ அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டினாலும் கூட அப்பயும் அவர் கோச்சிக்க மாட்டார், அருள் புரிவார். அப்போ கடவுள் மேலே எவ்வளோக்குள்ள அட்டாச்மெண்ட்டோ, எவ்வளோக்குள்ள பக்தியாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள முன்னே நிறைய கொடுப்பார். அதில் நம்ம நமக்கு எதிரிகள்னு சொல்கிறவங்கள மறந்து, அந்த எதிர்ப்பு உணர்வை, அந்த பகைமைத்தன்மையை மறந்து மன்னிப்பு கொடுக்கும்போது லிமிட்லெஸ்ஸாக கொடுப்பார். கொடுத்துக்கிட்டே இருப்பார், போதும் அளவு கொடுப்பார். ஆனால் நம்ம தான் தயாராக இல்லை மன்னிக்கிறதுக்கும், மன்னிப்பு கேட்கறதுக்கும், மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் நாம் தயாராக இல்லை. மன்னிப்பு கேட்கறதுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. அப்படி ஒரு உணர்வை மக்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் அடிக்கடி கிளாஸில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இயேசுபிரானை கொண்டு கிறிஸ்துவ மதம் ஒன்று உருவாக்கி மக்களுக்கு அதை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தும் கூட அவங்களும் அதை ஃபாலோ பண்ணல. இதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். சரியா? குலதெய்வத்தை பற்றி பேச ஆரம்பித்து எங்கெங்கே போயிட்டோம். ஸோ குலதெய்வம் பேர் வேண்டாம், அது இது பண்ணிக்கோங்க. நம்ம உணவுன்றது எந்த உணவாக இருந்தாலும் ப்ரே பண்ணி சாப்பிடுங்க, அதில் நிறைய நன்மை கிடைக்கும். ஒரு செகண்ட் நீங்கள் எந்த பப்ளிக்கில் லைனில் நிற்கிறீங்க, அது என்ன பஃபே சிஸ்டமா, அதில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் கை பிளேட் எடுத்துக்கின்னு வரிசையாக நிற்கிறீங்க.
அப்படின்னு நின்று அப்போ வாங்கினா கூட அந்த உணவை எடுத்து இறைவா இந்த உணவை ஆசீர்வதிப்பீர்களாக அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதை சாப்பிடுங்க. அது நல்ல எனர்ஜி கொடுக்கும். சைட் எஃபெக்ட் வராது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வராது. அதை ப்ரே பண்ணாமல் சாப்பிட்டவங்க கூட சில அலர்ஜி ஒத்துக்கல அப்படி இப்படின்னா கூட நீங்கள் அதை ப்ரே பண்ணி அந்த எனர்ஜி வாங்கிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கெல்லாம் ஒரு டைஜஸ்ட் டிசார்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணும், உங்களுக்கு ஒன்றும் பண்ண நல்லா இருப்பேன். அந்த சாப்பாடை ஒத்துக்கலைங்க, அதனால் எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது ஒத்துக்காது போகாது, அக்செப்ட் பண்ண வச்சிரும். அது டிவைன் சக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த இறை சக்தி எப்படி வாங்கணும்னு தெரியல, அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, எப்படி வாங்கணும்னு தெரியல, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. இந்த எப்படி வாங்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம கர்மாதிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதை யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது எப்படி எரிசக்தியை வாங்குவது, எப்படி மெயின்டைன் பண்ணுவது. இந்த கிறிஸ்டல் தான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, கிறிஸ்டல் வந்து எரிசக்தியை வாங்கி கொடுக்கும், நிறைய வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொடுப்பாங்க, எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொடுக்கும். கடவுளை நம்மளை இணைக்கிற ஒரு டூல் அது. கடவுள் அங்கிங்கனாபடி எங்கும் இருக்கிறார், எல்லாத்தையும் இருக்கிறார். காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும், பெத்லஹேம் போகணும், மக்கா மதீனா போகணும், இங்கே இந்த கோயிலுக்கு போகணும், ஆறுபடை கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு எதுவுமே தேவையில்லை. கடவுள் எல்லாத்தையுமே இருக்கிறார். உங்களுக்கு அவங்களுக்கு லிங்க். மத்தியில் புரோக்கர்லாம் யாரும் வேண்டாம். நோ புரோக்கர்ஸ் அட் ஆல். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல அப்படின்னுவாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் அதை அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. சாமியே வரம் கொடுத்துச்சு, இவர் கொடுக்க மாட்டார். இங்கே நாம் என்ன சொல்கிறோம், கர்நாடகங்கள சாமிக்கும் உங்களுக்கும் மத்தியில் எந்த புரோக்கரும் பூசாரியும் தேவையில்லை, எந்த அர்ச்சகரும் தேவையில்லை, யாருமே வேண்டாம், யாருமே வேண்டாம். டாக்டருங்க கூட வேண்டாம். டாக்டருங்க என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்க நிற்கல. அவர் இப்படி ஓரமாக காட்டி கொடுத்த பாரு, கடவுள் இருக்கிறாரு, இந்த நீ இருக்கிற, நீங்கள் 2 பேரும் லைன் பண்ணிக்கோங்க, யாரையும் கிட்ட சேர்த்த வேண்டாம், என்னை கூட சேர்த்த வேண்டாம். நான் வந்து காட்டி கொடுக்குறேன் அவ்வளோதான். கைட் சொல்லி கொடுக்குறேன். பார் இதான் கடவுள், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சும்மா தப்பு இல்லை, தப்பா ஏதோ கடவுள் நினச்சி விட்டியா வேணா லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறீங்க, பெரிய எடுத்துங்கிறீங்க, தேர மாட்டீங்க. இதுதான் கடவுள், கற்றுக்கோன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் யாரும் மீடியேட்டர்னா வேண்டாம், எந்த புரோக்கரும் வேண்டாம், டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. யாரும் உள்ளெல்லாம் சேர்த்த வேண்டாம், அல்ல கைங்களாம் யாரும் வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் அவங்க. படைக்கப்பட்டது நீங்கள், படைத்தவர் அவர். படைக்கப்பட்டது நீங்கள், படைத்தது அவர். 2 பேருக்கு மத்தியில் யாரும் வேண்டாம், யாருமே வேண்டாம், 100% யாரும் வேண்டாம். என்னை கூட அப்படி காட்டி கொடுக்குறதுக்கு வழிகாட்டி தான் நான். பார்த்துக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க சொல்லி கொடுக்குறேன். அப்படி ஓரமாக ஒதுங்கிக்கிறேன் நான். அவங்க டைரக்ட் லிங்க் வச்சுக்கோங்கன்றோம். அதான் நானும் சொல்கிறேன். என்னை கும்பிடுங்க, என்னை வழிபடுங்க, என் மூலமாக தான் அவர்கிட்ட போகணும், அவர் மூலம் எங்கிட்ட வரணும். நான் சேனல் என்னை மீறி நீங்கள் போயிட முடியாது, என்னை மீறி அங்கே போயிட முடியாது. அவரும் என்னை மீறி எதுவும் கொடுத்துட மாட்டார், அவர் என்னை மீறி எதுவும் கொடுத்துட மாட்டார், கடவுளும் கொடுத்துட மாட்டார், நானும் உள்ள விட மாட்டேன். என் வழியாக தான் போகணும், த்ரூ த சேனல். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் என் மூலமாக தான் வரணும், என் மூலமாக தான் போகணும், என் மூலமாக தான் வரணும், நான் தான் செய்யணும். 100% தூக்கி போடுங்க. அதனால் 100% தப்பு. உங்களுக்கும் கடவுள் மத்தியில் யாருமே தேவையில்லை. அதுதான் கர்மாஞ்சலின்னு சொல்லி கொடுக்கும். அந்த உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு வெற்றுணர்வு வருது. அது எப்படி டெரிப்படும் தெரியல. அதுதான் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துரும். இட் இஸ் எ டூல், அவ்வளோதான். அது இட் இஸ் எ டூல், அவ்வளோதான். நீங்கள் அந்த டூலை பயன்படுத்தி இந்த கேசிஎம்மு இந்த கிறிஸ்டலு இதெல்லாம் வந்து ஒரு டூல், அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு நல்ல டெவலப் ஆகிட்டு இது கூட தேவையில்லை. திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம மனசில் பதிச்சுக்கோங்க. கிறிஸ்டலும் உங்களுக்கு தேவையில்லை, கேசியமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா ஏறி விட்ட ஏணி எட்டி வச்சுட்டு மேலே போயிடல. ஏற்றுறது தான் ஏணி வேணும், ஏற்றுறதுக்கு இந்த பக்கம் சொல்லும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் கேசியம், ரைட் சைடில் கிறிஸ்டல். லெஃப்ட் சைடில் கேசியம், ரைட் சைடில் கிறிஸ்டல், மத்தியில் திருசூலத்தை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொன்ன புரிஞ்சுக்க. அந்த தர்மம் சேரிட்டி, இதை 3 கையில் எடுத்தீங்கன்னா திரிசூலம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை பார்த்து எப்படி தேவர்களை பார்த்த உடனே அந்த அசுரர்கள் ஓடுறாங்க. இதை வச்சு இறைவன் அல்லது இறைவி அந்த ஆப்போசிட்டாக இருக்கிற அசுரர்களை அரக்கர்களை வதம் செய்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் எடுத்து குத்தாலாம் விடுது. இது எடுத்தாலே உங்களோட தீய கர்மங்கள் பறந்து விடும். நீங்கள் அதை அப்படியே ஏணிக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ஏணி ஏறும், லேடர் ஏணி கம்பேர் பண்ணி நீங்கள் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வாரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த வாரை வந்து கேசியம், ரைட் சைடில் இருக்கிற வாரை வந்து கிறிஸ்டல். ஏனியை கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற வாரைன்னு சொல்லுவாங்க, தருமபுரி சைடில் வாரைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஏரியா என்ன சொல்லுவாங்க தெரியல. அந்த ஏனின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து வாரைன்னு சொல்லுவாங்க, லெஃப்ட், அது வந்து கேசியம். ரைட் சைடில் இருக்கிற வாரைன்னு சொல்லுவாங்க, அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து கிறிஸ்டல்.
இந்த மத்தியில் சப்ஸ் இருக்காங்க, குறுக்க குறுக்க இருக்கும் இல்லையா, அது அது வந்து தர்மம் வச்சு சேரிட்டி. இங்கே திரிசூலத்தை இங்கே கம்பேர் பண்ணிப்பாங்க, இதை அங்கே ரெண்டும் ஒன்று தான். சேரிட்டி, லெஃப்ட் சைடு கேசியம், ரைட் சைடு கிறிஸ்டல், சென்டரில் வாரை. அந்த வாரையில் குறுக்க குறுக்க கட்ட மாதிரி வச்சுப்போம், ஸ்டெப்பாக ஏறும் இல்லையா, 6 அடிக்கு 1 3 அடிக்கு 1 வச்சுப்போம். அது வந்து தட் இஸ் சேரிட்டி, தர்மம். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கின்ற தர்மம். தானத்தை பற்றி இங்கே பேசுறது, தானத்தை நம்ம பேசுறது. தானம் வந்து கேட்டு கொடுக்குறது. நம்ம அந்த சப்ஜெக்டே எடுக்கவே இல்லை, நம்ம அதுக்கே போகல. அது கேட்டு கொடுக்குது. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு ஜனங்க தான் 99%. கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பொண்ணு பிள்ளைக்கு வேணும், என் பேரன் பேத்துக்கு வேணும். நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அது 98% அவங்க, 99 சொல்லலாம். அதை பற்றி நான் பேசலை. இப்போ நான் தர்மத்தை பற்றி, தர்மம்னா கேட்காமையே கொடுக்குறது, அது இறை கடமை. இறைவன் நமக்கு பூமிக்கு அனுப்பிச்சாரு, அவர் கொடுக்க வேண்டிய இன்கம் டேக்ஸ், அவர் கொடுக்குற இன்கம் டேக்ஸ், அவர் கொடுக்க வேண்டிய வரி, அவர் கொடுக்க வேண்டிய கடன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்கம் டேக்ஸு, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய வரி, இறைவன் கொடுக்க வேண்டிய கடன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் தர்மம். இந்த தர்மம் இதை 3 வச்சுங்க லேடர் மேலே போயிடுறீங்க, மேலே உச்சாணிக்கு போயிடுங்க. போன பிறகு ஏனியை எட்டி வைத்து விடலாம், எட்டி வச்சிடலாம். அதுக்கு மேலே தேவையில்லை, நாட் நெசசரி. மேலே நீங்களே போயிட்டீங்க. அப்படி வாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன பண்ணோம், நான் காலம் முழுசும் எத்தனை பேர் எடுத்தாலும் ஏனிலே ஏற்றுட்டேன். காலம் முழுசும் எத்தனை பேர் எடுத்தாலும் ஏனிலே ஏற்றுட்டேன். ஏறுவேன், திருப்பி கீழே இறங்குவேன், ஏறுவேன், கீழே இறங்குவேன், ஏறுவேன், கீழே ஏற வேண்டி இறங்க வேண்டி இறங்க இப்படியே பண்ணுங்க. ஆக மொத்தம் மேலே போகிறது இல்லை. அந்த ஏணி என்ன ஒரு 10 அடி இருக்குன்னா 5, அதோடு சரி. இப்படியே ஏற வேண்டி இறங்க வேண்டி, ஏற வேண்டி இறங்க வேண்டி, ஏற வேண்டி, இப்படி தான் பண்ணிட்டு நம்ம ஆயிரக்கணக்கான பிறவிகளாக, 1 2 பிறவிகள், ஆயிரக்கணக்கான பிறவிகள் ஏற வேண்டியது. அப்புறம் திருப்பி இறங்க வேண்டியது, இப்போ ஏற வேண்டியது, திருப்பி இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது. இதை விட்டு ஏணி விட்டு போகிறதில்லை. அப்படி ஏணியை ஒதுக்கி தள்ளிட்டு போங்க, மேலே போங்கட்டும். வானம் ஏறி வைகுண்டம் போங்கன்னு என்னுடைய குரு அதான் சொல்லுவார் அடிக்கடி, சுந்தரராஜன். நான் வானம் ஏறி வைகுண்டம் போவேன், நான் வானம் ஏறி வைகுண்டம் போனாலும் உங்களை நான் பார்த்துக்குவேன், நான் உங்களுக்கு பெஸ்ட் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் காட்டி கொடுத்தேன், என்னை விட்டுறாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னுவார். என்னை விட்டுறாதீங்க, குரு போயிட்டாரு, சரி அப்படின்னு விட்டுறாதீங்க, நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் வானம் ஏறி வைகுண்டம் போனேன். அவர் வந்து ஐயங்கார், பிராமின் ஐயங்கார். அப்போ அவர் அது அந்த ஒரு பட்டில் போனாலும் அவர் ஒரு லெவலில் அதை அப்படி நினச்சி சொல்லுவார். நான் வானம் ஏறி வைகுண்டம் போனாலும் நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் தொடர்பில் இருங்க, நிறைய விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வாங்க. நான் வானம் ஏறி வைகுண்டம் போனாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு கைட் பண்ணுறாரு, அது வேறு சமாச்சாரம். அப்போது அந்த ஏணி போகிறதுக்கு நமக்கு அந்த ஏணி தேவை. அந்த ஏணியை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ஒரு லெவலுக்கு மேலே ஏணி நமக்கு தேவை. மேலே அப்படியே போயிடுறோம். ஏணி வரைக்கும் அதுக்கு மேலே அப்படி கைப்பிடிச்சி கால் பிடிச்சி அப்படி மேலே தூக்கி போயிட்டே இருந்தா போக முடியும். பட் ஏணி வேணும். ஆனால் ஏணியே பிடிச்சிருக்காங்க, ஏணியை ஒதுக்க முடியும். கேசியமும் வேண்டாம், கிறிஸ்தலும் வேண்டாம், இந்த சேரிட்டி கூட வேண்டாம். ஏன்னா அந்த லெவலில் மேலே போயிடுறீங்க. அது போகிறதுக்காக தான் இது வேணும். நான் சரியாக பண்ண மாட்டேன்னா எந்த காலத்துக்கு போகுது? ஸோ அந்த மாதிரி முறைகள் நாம் போகலாம். சரியா? அது பண்ணிக்கங்க. உணவு வந்து எதுவுமே ப்ரெஷ் பண்ணி சாப்பிடுங்க. அது எந்த பானமாக இருந்தாலும். ஒரு 2 பிஸ்கட் கொடுக்குறாங்க, 2 பிஸ்கட் கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, கொடுக்கணும். ஒரே செகண்ட் நினைங்க, இறைவா இந்த பிஸ்கட்டை ஆசீர்வதிப்பாராங்க, மொழி போச்சு. அது என்ன மேட்ரு, எப்படி ஆசீர்வதிங்க அவருக்கு தெரியும். ஆசீர்வதி அரசு டாக்ஸின்ஸ் இருக்கும், அவங்க ஒத்துக்காத அடர்ஜென்ஸ் இருக்கும், அதை அடைஞ்சி ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் தான் இருக்கும். அந்த ஆசீர்வதிப்பாயகன் நினச்ச மொமெண்ட்டில் அதை உள்ளக்கிற நெகட்டிவ் எடுத்துருவார். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆனால் உங்கள் சைடில் விட்டுறாரு. இது நான் ஒன்று சொல்கிறேன், உடனே நீங்கள் அதுக்கு போயிட்டு பர்கரையும் பிஸாவையும் என்னென்னலாம் வானாவோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இறைவான்னு கும்பிட்டு அதுக்குன்னு ஒரே அடியாக ரொம்ப டூ மச்சாக நான் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு நம்ம ஆளுக்கு இப்படி தான் எடுப்பாங்க. எதெல்லாம் சாப்பிட்டா கெடுதலோ அது நம்ம டாக்டர் தான் சொல்லிட்டாருல்ல, அவரும் சொல்லிட்டாருல்ல, இறைவா இதை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ரு. அப்படி பண்ணி என்ன மாட்ட விட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன், நல்ல பாசிட்டிவான விஷயங்களுக்கு சொல்கிறேன், தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்குன்னு உடம்புல என்னென்ன கெமிக்கல் உண்டோ அத்தனை கெமிக்கலையும் போட்ட ஸ்வீட்டு, என்னென்ன கெமிக்கல் உண்டோ அத்தனை போட்ட அந்த உணவு பண்டம், சரியா? அப்புறம் வந்து அது சாப்பிட்டா சத்தியமாக நமக்கு நோய் வரும், பிரச்சனை வரும். அதான் உடல் ரீதியாகவும் பாதிப்பும், மன ரீதியாக பாதிப்பும், ஆத்ம ரீதியாக பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். அந்த மாதிரி பர்கர் பீஸெல்லாம் அந்த கேரக்டரில் வர்றது தான். KFCலாம் வாங்கிட்டு வர பொருள்லாம் அந்த மாதிரி தான். நோயை விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். சனியினை விலை கொடுத்து வாசனினே வாங்க வெல்கம் சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு லிக்கரும் எல்லாம் வாங்கி வச்சுட்டு லிக்கருக்கு டாஸ்மாக் லிக்கெல்லாம் வாங்கிட்டு இறைவா இதை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப டூ மச் இல்லை. டாஸ்மாகில் என்னென்ன வெரைட்டிலாம் விற்குது அதெல்லாம் கொண்டு வச்சுட்டு நான்வெஜ் எல்லாம் வச்சுட்டு, நான்வெஜ் வேண்டான்ட்டேன்,
வெஜ்ஜிலேயே மற்ற ஐட்டம் இப்போ நான்வெஜ் இப்போ டாஸ்மாக் ஐட்டம் வாங்கி சாப்பிடலாமா? தப்பு. இறைவா இது ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அது ஆசீர்வதிக்கப்படாதது. அது கொண்டு வர வேண்டாம். பேசிக்காக ஒரு மனிதன் வாழ்வுக்கு என்ன உண்டோ அது வேணும். நீங்கள் பர்கரு, பிஸா, கண்ட கெமிக்கலை போட்டு செஞ்ச சாப்பாடு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் ப்ராசஸ் ஃபுட் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசணும், டைம் ஆகிப்போச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் அது உணவை பற்றி தனியாக பேசும். உணவை பற்றி இடக்கட்டளை பற்றி பேசணும், அதை பற்றி பேசும். இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதல் தருகின்ற, உடம்பை குட்டிச்சோறாக்குன்ற, உடம்பை அது நரகத்துக்கு கொண்டு போகின்ற அந்த மாதிரி உணவுகள் நம்ம என்ஜாய் பண்ணி வாங்குறோம். டின்னடு ஃபுட்ஸ், பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாமே எகெயின்ஸ்ட் யுவர் ஹெல்த். டின்னடு ஃபுட்ஸ், பேக்கடு ஃபுட்ஸ், இன்னைக்கு கடையில் விற்கிற எல்லா பொருட்களும் 90% உங்கள் உடம்பை கெடுக்கக்கூடிய, சர்வசாதாரணமாக கேன்சரை வரக்கூடிய உணவுகள்லாம் விற்கிறாங்க. அது அரசாங்கமே இப்போ ரொம்ப ப்ராசஸ் ஃபுட், ரெடிமேட் ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சனி பகவான் நல்லா வேலை செய்கிறாரு, சூப்பராக வேலை செய்கிறார். ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் வேலை செய்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் உட்காந்து வேலை செய்கிறார். சூப்பராக இந்த ரெடிமேட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்தாங்க, சார் இந்த யூனிட் போடலாம், அந்த யூனிட் போடலாம், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, இதை பண்ணலாம், அது பண்ணலாம். எவ்வளோ கோடி வந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வேண்டாம் சாமி, என்னை விட்டுருங்க, நீங்களே பண்ணிக்கோங்கன்ட்டேன். பண்ண வேணானே சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதீங்க சார், தப்பு சார். கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறான், கவர்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிபேட் கொடுக்குறான், இந்த ஃபெசிலிட்டி அதெல்லாம் போய் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க சார். கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கஷ்டப்படாது, அது போயிடும், நீங்கள் கஷ்டப்படுவீங்க, வேணா சார்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு. அப்படியா சார், சரி சார், வேணா சார்னு விட்டவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் டாக்டர் சொல்கிறாரு, அவர் செய்யலை, நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கர்மா வேலைக்கு வாங்கின்னு வம்பு வாங்கின்னு இருக்கிறவங்க இருக்காங்க, தெரியல போயிட்டு இருக்கோம். நான் அதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கல, வேணா சாமி, இது எத்தனை கூட லாபம் வந்தாலும் இதெல்லாம் வேணாம், தப்புன்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த ப்ராசஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆகி வருது. நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில், இப்பயே போயிடுச்சு, இப்பயே வந்துருச்சு. இந்த ப்ராசஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆகுது. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா, அல்ல ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, நீங்கள் பார்க்கறதுல கிட்டத்தட்ட இப்போவே 50% பேக்கடாக தான் இருக்குது. பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எழுதி வச்சுங்க, இன்னைக்கு சத்தியமாக நோய் தான். நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது, 100% நோய். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ப்ராசஸ் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டை எவ்வளோக்குள்ள நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்குள்ள நோய். அப்போ எப்படி டாக்டர் இப்போ தான் சொன்னீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க? ஆசீர்வாதம் கேட்கணும், நியாயமாக கேட்கணும், இல்லை நியாயமாக ஆசீர்வாதம் கேட்கணும். இந்த உணவு வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். நீ பாய்சனை கொண்டு வச்சுட்டு இறைவா ஆசீர்வாதம் செய்யணும் அப்படி எப்படி அர்த்தம்? தப்பாக புரிஞ்சிக்கூடாது. பாய்சனை கொண்டு வச்சு, எலி பாய்சனத்தை கொண்டு வச்சுட்டு இறைவா டாக்டருங்க சொல்லிட்டாரு ஆனால் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா என்ன செத்து போயிடுவீங்க. சங்கு தான், மர்க்கையா தான். அப்போது நம்ம எதை கேட்கணுமோ அதை கேட்டு வாங்க. உண்மையான உயிர் வாழ்த்து சாப்பாடு அதை கேளுங்க, ரைட், ஓகே. ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், டாஸ்மாக் ஐட்டம்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸு நிறைய இருக்குது. இப்போ அதான் அந்த செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு 8 அடி பாய்ஞ்சா நம்ம மக்கள் 16 அடி பாயிறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஃபீல்டு இருக்கிறனால எனக்கு தெரியும். கவர்மெண்ட்டில் 8 அடி பாய்ப்பா போதும் லிமிட்டுன்னு சொன்னால் நம்மால் 16 அடி பாயிறான், 32 அடி கூட பாயிறான். அவ்வளோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ப்ராஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாமளும் தெரியாதவங்க சாப்பிட்றோம், அது வேற. தெரிஞ்சு படித்து நல்ல வெல் பொசிஷனில் நல்ல ஸ்டார்ட் இருக்கிறவங்க கூட ஆஹா சூப்பராக சாப்பிட்றோம். இதையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இறைவா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாலும் வரும். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, படம் இருக்காது. சரி, உண்மையிலே ப்ராப்பராக நீங்கள் அந்த இயற்கையாக சமைச்சு சாப்பிட்றீங்க, அந்த உணவில் இங்கே ப்ளஸ் பண்ணுங்கன்னா அந்த ப்ளஸ்ஸிங் வரும். இது கேட்டாலும் வரும், தப்பு இல்லை, இது கேட்டாலும் வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது, வரும். ஆனால் அவ்வளோ பணம் நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ டாக்டருங்க சொல்லிட்டாரு ஆனால் அப்பயும் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது டைப் ஆஃப் ஸ்லோ பாய்சன் தான். டைப் ஆஃப் ஸ்லோ பாய்சன். நம்ம ஸ்லோ பாய்சன் டெய்லி சாப்பிட்றோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அறியாமல். இன்னைக்கு நானும் தான் சாப்பிட்றேன், எனக்கும் தான் வருது. பட் அது எப்படி நியூட்ரிஸ் பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். அதை எப்படி சாப்பிட்ணும், அது எப்படி நியூட்ரிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் நியூட்ரிஸ் பண்ணி சாப்பிட்றேன். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும், நான் நியூட்ரிஸ் பண்ணி சாப்பிடுவேன். பட் என் கூட மற்றவங்க சாப்பிட்றவங்க அப்படி தான் சாப்பிடுவான். ஸோ நம்ம இன்னைக்கும் சொல்கிறேன், வருந்தத்தக்க விஷயம்தான். நாம் எல்லாரும் நம்மளையும் அறியாமல் விஷத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், விஷத்தை குடித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்லோ பாய்சனை, மெது விஷம் சொல்லலாமா தமிழில்? ஸ்லோ பாய்சன், மெது விஷம் சொல்லலாமா? அந்த மெது விஷத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், மெது விஷத்தை குடித்து கொண்டிருக்கின்றோம், மெது விஷத்தை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். இது நம்ம பல வகையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் பாதிக்கிறோம். இந்த பாதிப்பு யாருக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடைக்கட்டளை பற்றி, உணவை பற்றி பேசும்போது இதை பற்றி நம்ம விளக்கம் சொல்லுவோம். சரி, அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்லுவோம். ஸோ இன்னையோட அந்த பேர் வைக்கிற சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அடுத்தது நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் போவோம். ஸோ அந்த பேர் வைக்கிறது
அந்த செரிமனிஸில் இந்த மாதிரி முறையாக பேர் வைங்க. இந்த குலதெய்வம் பேரெல்லாம் மப்புக்கு விட்டு மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காதீங்க. அதோட விட்டுடுங்க. நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இந்த பேர் வைக்கிற சமாச்சாரம், குழந்தைக்கு பேர் வச்சு வீட்டுக்கு கிடைக்கிற மேட்டர் இன்னையோட முடிச்சிடுறோம். நாளைக்கு நம்ம வேறு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாடுங்கம்மா. யார் பாடுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்திய அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்திய அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே. எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 நன்றிம்மா. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. தேங்க்யூ டாக்டர். பஸ் பண்ணிக்கலாம்.